இன்றைக்கான டாபிக் அப்படின்னு பார்த்தோன்னா salient features ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நாம் வந்து கான்ஸ்டியூஷனை பற்றி ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதாவது லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் எவ்வளோ லென்த்தியஸ்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். 12 ஷெடியூல்ஸ் இருக்குது, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 25 பார்ட்ஸ் இருக்குது, ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் 470 ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பார்த்தோம். அதில் ஒவ்வொன்றும் கொஞ்சம் டீப்பாக நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கணும். அதில் ஃபர்ஸ்ட்டு ஷெடியூல் 12 ஷெடியூல்ஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஸோ ஷெடியூல்ஸ்னு போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஷெடியூல் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஷெடியூல் அதோட பாக்ஸோட டைட்டில் 3ஆக பிரிச்சுக்கோங்க. 2ஆக பிரிச்சுக்கிட்டா கூட போதும். ஷெடியூல்ஸு சப்ஜெக்ட் மேட்டர், எதை பற்றி அந்த ஷெடியூல் பேசுது அப்படிங்கிறத எழுதணும். புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஷெடியூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப பேசிக்காக 2 விஷயத்தை பற்றி ஃபர்ஸ்ட் ஷெடியூல் பேசுது. அந்த 2 விஷயமும் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். என்ன சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஷெடியூலில்? இந்தியா ஆஸ் எ பாரத் அப்படின்னு சொல்லுது. இந்தியா அப்படிங்கிறது பாரத் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்தியா அப்படிங்கிறது பாரத் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் கொடுத்துருக்காங்கன்னா, நேம் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அண்ட் தேர் டெரிட்டாரியல் ஜூரிஸ்டிக்ஷன். இதை இன்னும் எப்படி எழுதலாம் அப்படின்னா, நேம் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டாரிஸ். புரியுதா? ஒரு ஸ்டேட்டுடைய பெயர், ஸ்டேட்டு அதாவது ஒரு மாநிலம் அல்லது ஒரு யூனியன் பிரதேசத்துடைய பெயர்களும் அந்த மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்துடைய எல்லைகளையும் பற்றி பேசுகிறது தான் என்ன அப்படின்னா முதல் அட்டவணை அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஒரு மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்துடைய பெயரையும் அதோடைய எல்லைகளையும் பற்றி பேசுகிறது. புரியுதா? அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் கொடுத்துருக்காங்க. ஷெடியூல் 1, நேம் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அண்ட் தி யூனியன் டெரிட்டாரிஸ் ஆஃப் டெரிட்டாரியல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஆஃப் டெரிட்டாரியல் ஜூரிஸ்டிக்ஷன், நேம் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டாரிஸ் ஆஃப் டெரிட்டாரியல் ஜூரிஸ்டிக்ஷன் அந்த மாதிரி எழுதிக்கோங்க. அதோடைய எல்லைகள். அடுத்து ஷெடியூல் 2, 2வது ஷெடியூலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில பர்சன்ஸ், இந்தியாவுடைய முக்கிய ஆளுமை இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய சம்பளம், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய படிகள், இதை பற்றிலாம் பேசுகிறது. அது யார் யாருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா செகண்ட் ஷெடியூலில் யாருக்கு வந்து சம்பளம், படி, எமோல்மெண்ட்ஸ், அலோவன்சஸ், ப்ரிவிலேஜஸ் இல்லாத பர்சன் யார் அப்படிங்கிற மாதிரி வந்து 4 ஆப்ஷனில் கேட்கலாம். அந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்லையோ இல்லை எப்படி வேணால் கேட்கலாம். அதனால் நம்ம இதை வந்து நோட் பண்ணிக்கலாம். புரியுதா? 1, 2, 3 அந்த இதுக்கு இல்லை சப்ஜெக்ட் மேட்டரில் செகண்ட் ஷெடியூலில் எழுதிக்கோங்க. மொத்தம் 9 நபர்கள் வராங்க. அந்த 9 பேரும் லைனாக எழுதிக்கோங்க. எப்பயுமே மறக்கக்கூடாது. புரியுதா? அதாவது என்ன ப்ரொவிஷன் செகண்ட் ஷெடியூல் அப்படின்னா, நான் சொல்ல போகிற பர்சன்ஸ் எல்லாருக்குமான அலோவன்சஸ், எமோல்மெண்ட்ஸ், ப்ரிவிலேஜஸ், அவ்வளோதான். புரியுதா? எமோல்மெண்ட், privileges, and allowances. சம்பளம், படிகள்னு போட்டுக்கோங்க, போதுமானது. தமிழ் எழுதுறதெல்லாம் யார் யாருக்கானது அப்படின்னா, த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவருக்கானது. தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, த கவர்னர் ஆஃப் ஸ்டேட், பிரசிடென்ட்டுக்கு அடுத்து வந்து கவர்னர்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸு, அதாவது இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸோடைய கவர்னர். புரியுதா? இவங்க எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய அந்த சம்பளம் மற்றும் படிகள் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஷெடியூலுக்கு கீழே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர் ஆஃப் தி லோக்சபா. ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா அவங்களுடைய சம்பளம் மற்றும் படிகளும் எதுக்கு கீழே வருதுன்னா 2வது அட்டவணை கீழே தான் வருது. ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர்னால் யாரை சொல்கிறோம்? லோக்சபாவில் இருக்கக்கூடிய தலைவர் மற்றும் துணைத் தலைவர், தமிழில் சபாநாயகர். லோக்சபாவின் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் அவங்களுக்கானது 3 பேர் முடிஞ்சதா? அடுத்து 4வது யார் அப்படின்னா, த சேர்மன் அண்ட் டெப்டி சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா. த சேர்மன் and deputy chairman of the Rajya Sabha. The chairman and deputy chairman of the Rajya Sabha அப்படின்னா என்னது? ராஜ்யசபாவுடைய தலைவர் மற்றும் துணை தலைவர், இவங்க 2 பேருமே இந்த செகண்ட் ஷெடியூல் கீழே வருவாங்க.
தலைவர்னா யார்? அவர் இப்போது இதில் வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஆக்சுவலி நான் தனியாகவும் டீச் பண்ணுவேன், இருந்தாலும் ஒரு பேசிக்காக சொல்லிடுறேன். இப்போது சபாநாயகர், லோக்சபாவில் சபாநாயகர், துணை சபாநாயகர் இருக்காங்க, ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர். இவங்க 2 பேரையுமே வந்து அங்கே இருக்கக்கூடிய எவ்வளோ பேர், 545 பேர் இருக்காங்கன்னா அந்த 545 பேரும் ஓட் பண்ணி அதில் ஒருத்தரை சபாநாயகராகவும் துணை சபாநாயகராகவும் சூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் சேர்மன் அண்டு டெப்டி சேர்மன் இருக்காங்க இல்லையா, டெப்டி சேர்மனை மட்டும்தான் அந்த 250 பேர் ஓட் போட்டு தீர்மானிப்பாங்க இவரை டெப்டி சேர்மனாக வச்சுக்கலான்னு. சேர்மனை அப்படி தேர்ந்தெடுக்க முடியாது. அதாவது சேர்மன் யார்? வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அப்போ டைரக்டாக வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்கிற பர்சன் டைரக்டாகவே எலிஜிபிள் என்னத்துக்கு? ஃபார் த போஸ்ட் ஆஃப் என்ன சொல்கிறாங்க, சேர்மன் ஆஃப் தி ராஜ்யசபா அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும். புரியுதா? அவருக்குன்னு என்னது, வைஸ் பிரசிடென்ட்டுக்குன்னு தான் எலெக்ஷன் இருக்குது. கிளியராக எல்லாருக்கும்? அதே மாதிரி வைஸ் பிரசிடென்ட்டுக்குன்னு தான் எலெக்ஷன் இருக்குது. பட் ஆனால் வைஸ் பிரசிடென்ட்டுங்கிற ஒரு போஸ்ட்டுக்கு சம்பளம் கிடையாது. சம்பளம்னு எங்கே வாங்குறாங்கன்னா சேர்மன் ஆஃப் தி ராஜ்யசபா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அவர் வந்து சம்பளம் வாங்குறார். இது எல்லாத்தையும் நம்ம டீப்பாக வந்து வைஸ் பிரசிடென்ட்டுங்கிற கான்செப்டில் பார்ப்போம். ஏன் அப்படின்னா அடுத்து வரப்போகிற எக்ஸாமில் கண்டிப்பாக வைஸ் பிரசிடென்ட் பற்றி ஒரு கொஷின் இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ தான் அவர் வந்து ரெசிக்னேஷன் பண்ணியிருக்காரு. அப்போது அதை பற்றின கேள்விகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேவா? ஸோ 4 பேரை பற்றி பார்த்துட்டோம். அடுத்து 5வதாக யாரை சொல்கிறாங்க அப்படின்னா த ஸ்பீக்கர் அண்ட் த டெப்டி ஸ்பீக்கர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இன் த ஸ்டேட்ஸ். புரியுதா? த ஸ்பீக்கர் அண்ட் தி டெப்டி ஸ்பீக்கர் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இன் த ஸ்டேட்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் இருக்கக்கூடிய கீழவைன்னு ஒன்று இருக்குல்ல, மாநிலங்களில் கீழவை மேலவைன்னு இப்போ எப்படி வந்து லோக்சபா ராஜ்யசபான்னு பார்லிமெண்ட்டில் இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மேலவை கீழவை இருக்கும். பட் ஆனால் எல்லா ஸ்டேட்லேயுமே மேலவை இருக்கான்னா கிடையாது. கீழவை தான் எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்குது, ஆனால் மேலவை அப்படிங்கிறது எல்லா ஸ்டேட்லேயுமே கிடையாது. அப்படின்னு பார்த்தோன்னா எத்தனை ஸ்டேட்டில் மேலவை இருக்குன்னா ஜஸ்ட் 6 ஸ்டேட்ஸில் மட்டும்தான் மேலவை இருக்குது. மீதி எந்த ஸ்டேட்ஸுமே கிடையாது. தமிழ்நாட்டில் மொத்தம் 28 மாநிலம் இருக்குது. இந்த 28 மாநிலங்களில் வெறும் 6 மாநிலங்களில் மட்டும்தான் சட்டமன்ற மேலவை அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது சட்ட மேலவைன்னு சொல்லலாம். அது வந்து வெறும் 6 மாநிலம். எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இது வந்து 1986லேயே வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. எம்ஜிஆரோட பீரியடில் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதை பற்றி நம்ம இன்னும் டீப்பாகவே நம்ம பார்ப்போம். பட் சேம் டைம் நம்ம மேலவை அப்படிங்கிறது திரும்பவும் 2010 வந்து உருவாக்குறதுக்கு கருணாநிதி அப்படிங்கிற ஒரு முயற்சி பண்ணார் சிஎம்மாக இருக்கும்போது. ஆனால் முடியலை. இப்போ ரீசெண்டாக கூட இவர் ட்ரை பண்ணார். பட் இவராலையுமே அதை வந்து கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் கூட அமையலை. நம்ம ஸ்டாலினும் ட்ரை பண்ணார் அப்படிங்கிறத சொல்ல வரேன். பட் இந்த மேலவை அப்படின்னு பார்த்தோன்னா ஆந்திர பிரதேஷில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, உத்தரப்பிரதேஷில் இருக்குது, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது, பீகாரில் இருக்குது, மொத்தமாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 6 ஸ்டேட்டில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே கிடையாது. அது நான் உங்களுக்கு லிஸ்ட்டு கொடுத்துருவேன், அதையும் நான் தனியாக. ஓகேவா? ஸோ அடுத்தது புரிஞ்சதை யாரை சொல்ல வந்தேன் அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய கீழவையில், அதாவது சட்டமன்றம்னு சொல்கிறோம்ல, அதில் இருக்கக்கூடிய சபாநாயகரும் துணை சபாநாயகரும் அவங்க இதுக்கு எலிஜிபிள். ஸோ செகண்ட் ஷெட்யூல் கீழே வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது த சேர்மன் அண்ட் த டெப்டி சேர்மன் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இன் தி ஸ்டேட். தி சேர்மன் அண்ட் தி டெப்டி சேர்மன் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இன் த ஸ்டேட்ஸ். எல்லாருக்கும் புரியுதா? இப்போ எப்படி வந்து ராஜ்யசபா பார்த்தோமோ அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இருக்கக்கூடிய சட்ட மேலவை அப்படின்னு ஒன்று இருக்கா. ஸோ நம்ம வெறும் 6 ஸ்டேட்டில் தான் இருக்குன்னு பார்த்தப்ப அந்த 6 ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மேலவையில் இருக்கக்கூடிய அதுக்குன்னு ஒரு சேர்மன் இருப்பாங்க. அவங்களும் அதோட டெப்டி சேர்மன் இவங்க 2 பேரும் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க செகண்ட் ஷெட்யூலில். புரியுதா? ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம். அங்கே மாதிரி மேலவை, அதாவது ராஜ்யசபாவோட சேர்மன் அங்கே எப்படி சூஸ் பண்ணுறாங்க, வைஸ் பிரசிடென்ட் டேரெக்டாக இருக்கிறனால அவர் அங்கே இருக்கிற மெம்பர்ஸில் சூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சட்ட மேலவையோட தலைவராக இருந்தாலும் துணைத் தலைவராக இருந்தாலும் அந்த உறுப்பினர்களுக்கு இடைப்பட்ட நபர்கள் மூலமாக ஓட் பண்ணி தான் தேர்ந்தெடுப்பாங்க. புரியுதா? சென்ட்ரலில் வேறு கான்செப்ட், ஸ்டேட்டில் வேறு கான்செப்ட். இது வந்து மைண்டில் வச்சுக்கணும் எப்பவுமே. புரியுதா? சேர்மன் அண்ட் தி டெப்டி சேர்மன் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் த ஸ்டேட்ஸ். ஸோ 6 பேரை பார்த்துட்டோம். அடுத்து 7வதாக யார் அப்படின்னா ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டில் மொத்தம் 33+1 34 ஜட்ஜஸ் இருக்காங்கன்னு பார்த்தோமா. இந்த 34 ஜட்ஜஸுமே சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கவங்க செகண்ட் ஷெட்யூலுக்கு கீழே வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு? அவங்களுடைய சேலரிஸ் அண்ட் அலோவன்சஸ். ஏன்னா இதில் சொல்லப்படுற எல்லாருமே மேக்ஸிமம் வந்து கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. பட் அது யார் யாருக்குங்கிறது எக்ஸாக்டாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு.
ஆர்டிக்கலில் வந்து இந்த 266, 267, 267A இதெல்லாம் வந்து இந்த இதை பற்றி பேசும், ஃபண்டை பற்றி பேசும். ஓகே, தி ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். அடுத்தது த ஜட்ஜஸ் ஆஃப் தி ஹை கோர்ட்டு, அதுவும் இதுக்கு கீழே தான் வரும். ஜட்ஜஸ் ஆஃப் தி ஹை கோர்ட்டும் இதுக்கு கீழே தான் வரும். கடைசியாக யாரை சொல்கிறாங்க? சிஏஜி, தி காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், சிஏஜின்னு போட்டுக்கோங்க. மொத்தம் 9 பேர் வந்துட்டாங்களா செகண்ட் ஷெடியூலில்? செகண்ட் ஷெடியூலில் இந்த 9 பேருக்காக தான் என்னாச்சு அப்படின்னா வச்சுருக்காங்க அப்படிங்கிற சொல்ல. இவங்களை பற்றின எமோல்மெண்ட்ஸ் தான் வந்து இதில் சொல்லப்பட்டிருக்கு. அலோவன்சஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் எல்லாமே குறிப்பிட்ட ஆர்டிக்கல் இருக்குது. பட் அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் மெயின்ஸ் அளவுக்கு போனால் தான் நமக்கு தேவை. இப்போதைக்கு இது தேவையில்லை. மெயின்ஸை கூட அதில் எழுதணும்னு அவசியம் கிடையாது, அதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஷெடியூல், செகண்ட் ஷெடியூல் முடிஞ்சது. ஓகேவா? ஷெடியூல் 3 பார்ப்போமா? ஷெடியூல் 3ல் என்ன சொல்கிறாங்க? தேர்ட் ஷெடியூலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓத்ஸ் ஆர் அஃபிர்மேஷன். அதாவது அவங்க பதவி ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் அவங்க சொல்லக்கூடிய உறுதிமொழி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஓத்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? நான் வந்து இந்த பதவிக்கு எந்த ஒரு களங்கமும் ஏற்படுத்த மாட்டேன், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல. நான் இந்திய நாட்டோட இறையாண்மைக்காக பாடுபடுவேன், என்னோட பதவியை நல்லபடியாக நான் வேலை செய்வேன் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அதுதான் ஓத்ஸ் ஆர் அஃபிர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓத்ஸ் மீன்ஸ் OATHS, அதான் ஓத்ஸ். அப்போது ஓத் எடுத்துக்கிறாங்க. யார் முன்னாடி எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃபர் ஆகும். ஸோ நமக்கு இங்கே என்ன தேவை அப்படின்னா, தேர்ட் ஷெடியூலில் யார் யாருக்கான ஓத்ஸ் ஆர் அஃபிர்மேஷன்ஸ் வரும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். புரியுதா? ஸோ தேர்ட் ஷெடியூலில் யூனியன் மினிஸ்டர்ஸ், புரியுதா? யூனியன் மினிஸ்டர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்களோ எல்லாருமே வந்து இந்த தேர்ட் ஷெடியூல் கீழே வந்துடுவாங்க. 1 யூனியன் மினிஸ்டர்ஸ். அதுக்கடுத்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க தெளிவாக, த candidates for election to the parliament. The candidates for election to the parliament. தி கேண்டிடேட்ஸ் ஃபார் எலெக்ஷன் டு தி பார்லிமெண்ட். யாரை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது ஒரு பர்சன் வந்து இதுக்காக ராஜ்யசபாக்கோ லோக்சபாக்கோ வந்து எலெக்ஷனில் நிற்கிறாரு அப்படின்னா, அந்த பர்சனுக்கும் இந்த தேர்ட் ஷெடியூல் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இப்போ மொத்தமாக 545 பேர் வந்து லோக்சபா, ராஜ்யசபானா 250 பேர், இவங்களுக்காக மட்டும்தான் கிடையாது. அதுக்கு அந்த எலெக்ஷனுக்கு நிற்கிற எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் இந்த தேர்ட் ஷெடியூலுக்கு கீழே வருவாங்க அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணுறாங்க. புரியுதா? அப்போது ஃபஸ்ட்டு யூனியன் மினிஸ்டர், தேர்ட் ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து யூனியன் மினிஸ்டரை சொல்கிறாங்க. செகண்ட் வந்து தேர்ட் ஷெடியூலில் யாரை சொல்கிறாங்க? தி கேண்டிடேட்ஸ் ஃபார் எலெக்ஷன் டு தி பார்லிமெண்ட். புரியுதா? ஸோ தேர்ட் ஷெடியூல் அப்படிங்கிறது எதை பற்றி பேசுது? இப்போ நான் சொல்ல போகிற ஒரு குறிப்பிட்ட நபர்களோட ஓத்ஸ் ஆர் அஃபிர்மேஷனை பற்றி பேசுது. அது என்ன ஓத் ஆர் அஃபிர்மேஷனா? அவங்க எடுக்கக்கூடிய பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி. புரியுதா? பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி தான் வந்து தேர்ட் ஷெடியூல் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஷெடியூலில் இதுதான் இருக்குது. அப்போது யார் யாருக்கான பதவி பிரமாணமும் உறுதிமொழியும் மட்டும் தேர்ட் ஷெடியூலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, த யூனியன் மினிஸ்டர்ஸ். புரியுதா? யூனியன் மினிஸ்டர் எவ்வளோ பேர் இருக்காங்களோ, அதாவது 15% ஆஃப் லோக்சபா. புரியுதா? அதுதான் யூனியன் மினிஸ்ட்ரி. அப்போ அந்த யூனியன் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து தேர்ட் ஷெடியூல் கீழே வந்துடுவாங்க. ரெண்டாவது தி கேண்டிடேட்ஸ் ஃபார் எலெக்ஷன் டு தி பார்லிமெண்ட். எவ்வளோ பேர் பார்லிமெண்ட்டுக்கு எலெக்ஷனில் நிற்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இதுக்கு வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க, எலிஜிபிள். அடுத்து மூணாவதா தி மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், பிஎம். அதாவது லைக் வந்து எப்படி சொல்லலாம்னா, மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னா எம்பிஸ். யார் யாரெல்லாம் எம்பி இருக்காங்களோ, இப்போ என்னது ராஜ்யசபா எம்பி, லோக்சபா எம்பி, இப்போ கமல்ஹாசன் எல்லாம் சொல்கிறோம்ல, இப்போ தான் உள்ளே போனார், இளையராஜா முன்னாடியிலேருந்து இருக்கார். அப்போ இவங்க எல்லாருமே தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். லோக்சபா ராஜ்யசபாவில் இருக்கிற மொத்த பேரையும் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? த மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் முன்னாடி பாயிண்டில் கேண்டிடேட்ஸு, அதாவது அந்த எலெக்ஷனுக்காக நின்ன கேண்டிடேட்ஸும் வருவாங்க, மெம்பர்ஸும் வருவாங்க. நாலாவது ஜட்ஜஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். அடுத்தது சிஏஜி. இவங்க 5% தான் தேர்ட் ஷெடியூல் கீழே வருவாங்க. புரியுதா? இதில் வேரியஸ் பர்சன் இருப்பாங்க, பட் அந்த போஸ்டோட நேமை மட்டும் நான் சொல்கிறேன் ஆர்டராக. யூனியன் மினிஸ்டர்ஸு, த கேண்டிடேட்ஸ் ஃபார் எலெக்ஷன் டு தி பார்லிமெண்ட், த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், த ஜட்ஜஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட், தி கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இதுதான் ஆர்டர். புரியுதா? இவங்க எல்லாருமே அப்படிங்கிறது தெரியணும் தேர்ட் ஷெடியூலை பொறுத்த வரைக்கும்.
அடுத்தது இவ்வளோ நேரம் பார்த்தது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட். அதே தேர்ட் ஷெடியூலில் இதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வருவாங்க. புரியுதா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூனியன் மினிஸ்டர்னு ஒருத்தரை பார்த்து பக்கத்துலேயே கூட எழுதிக்கோங்க. அப்படியே யூனியன் மினிஸ்டர்னா ஸ்டேட் மினிஸ்டர். தேர்ட் ஷெடியூலில் யூனியன் மினிஸ்டரும் வருவாங்க, ஸ்டேட் மினிஸ்டரும் வருவாங்க. அவங்க பக்கத்துலேயே எழுதிக்கோங்க. அதே மாதிரி ரெண்டாவது என்ன எழுதிருப்பீங்க? த கேண்டிடேட் ஃபார் எலெக்ஷன் டு தி பார்லிமெண்ட்னு எழுதிருப்பீங்களா? அதே மாதிரி கமா போட்டு தி கேண்டிடேட்ஸ் ஃபார் எலெக்ஷன் டு தி லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். சட்டமன்றம், ஒரு ஸ்டேட்டுடைய சட்டமன்றம், அந்த எலெக்ஷனுக்கு நிற்கிற கேண்டிடேட்டும் தேர்ட் ஷெடியூல் கீழே வருவாங்கன்னு சொல்கிறாங்க. அதே கான்செப்ட் எழுதி லெஜிஸ்லேச்சர்னு மாற்றிக்கோங்க. அவ்வளோதான். பார்லிமெண்ட்டுங்கிறத லெஜிஸ்லேச்சர், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கீழே வைக்கு மட்டும்தான் இங்கே. அடுத்து மூணாவது என்ன எழுதியிருப்பீங்க? த மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். அப்போ இங்கே த மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அதாவது அங்கே எம்பினா இங்கே எம்எல்ஏ, அவங்களும் வந்துடுவாங்க. அடுத்து வந்து லாஸ்ட்டாக வந்து என்ன சொல்கிறோம்? ஜட்ஜஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட்னா இங்கே ஜட்ஜஸ் ஆஃப் த ஹைகோர்ட். மொத்தமாக எவ்வளோ பேர்னா நமக்கு 9 பேர் வந்திருப்பாங்க. அங்கே சிஏஜி இருக்காங்க, பட் சிஏஜிங்கிறவங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கிடையாது. ஒன்லி 1 person டு ஆல் ஓவர் இந்தியா. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிஏஜிங்கிறவர் ஒரே ஒருத்தர் தான், எல்லாருக்குமே காமன், ஒரே ஒரு பர்சன் தான் எல்லா ஸ்டேட்டுக்குமே. இது நமக்குன்னு தனியாலாம் யாரும் கிடையாது. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 4th ஷெடியூல். இது வரைக்கும் 3 ஷெடியூல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமா? இது வரைக்கும் கிளியராக எல்லாருக்கும்? அடுத்து 4th ஷெடியூல், 4வது ஷெடியூல், அதாவது 4வது அட்டவணை. இதில் என்ன சொல்கிறாங்க? இப்போது ராஜ்யசபா அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதில் மொத்தம் எத்தனை சீட் இருக்குது? கமெண்ட் பண்ணுங்கள். ராஜ்யசபாவில் எத்தனை சீட் இருக்குது? ராஜ்யசபாவில் எத்தனை சீட்டு மொத்தம்? ஓவராலாக எவ்வளோ சீட் ராஜ்யசபாவில் இருக்குது? அதுக்கு தமிழ்நாட்டுக்கு எத்தனை சீட் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ 4th ஷெடியூல் அப்படிங்கிறது என்னது? அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் தி ராஜ்யசபா. அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் தி ராஜ்யசபா. இப்போ ராஜ்யசபாவுக்கு தமிழ்நாட்டிலேருந்து 18 பேரை நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம பேசுகிறோம்ல, இந்த விஷயத்தை பற்றி பேசுகிற ஆர்டிகல் தான் 4th ஷெடியூல். சாரி, அதை பற்றி பேசுகிற ஷெடியூல் தான் 4th ஷெடியூல். புரியுதா? ஒரு ஸ்டேட்லேருந்து எத்தனை சீட்டு வந்து ராஜ்யசபாவுக்கு ஒதுக்கணும், எத்தனை இதை வந்து ஒரு யூனியன் டெரிட்டரிலேருந்து ஒதுக்கணும், இதை பற்றி பேசுகிறது தான் என்ன ஷெடியூல்னா 4th ஷெடியூல். புரியுதா? அப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து மொத்தம் 18 பேரை ராஜ்யசபாவுக்கு நம்ம வந்து அனுப்புகிறோம். இதில் நம்ம வந்து தெளிவாக இருக்கணும். ராஜ்யசபாவுக்கு எத்தனை பேரை தமிழ்நாட்டிலேருந்து அனுப்புகிறோம் அப்படிங்கிறது. மொத்தமாக 18 பேரை அனுப்புகிறோம். இப்போ அது மூலமாக கமல்ஹாசன் அப்படிங்கிறவர் உள்ளே போனார். இவர் எத்தனை வருஷம் இருப்பார்னா 6 years இருப்பார். பட் கண்டினியூஸாக கிடையாது, 2 years ஒன்ஸ் வந்து சேஞ்ச் ஆவாங்க. அதை பற்றி நம்ம கிளியராக பார்ப்போம். ராஜ்யசபா, லோக்சபாவில் நிறைய விஷயங்கள் இன்னும் நம்ம கற்றுக்கலாம். ஓகேவா? அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் தி ராஜ்யசபா டு த ஸ்டேட்ஸ் அண்ட் தி யூனியன் டெரிட்டரிஸ். டு தி ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். புரிஞ்சதா? இவ்வளோதான். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் யூனியன் பிரதேசத்துக்குமான ராஜ்யசபாவுடைய எண்ணிக்கையை நிர்ணயம் செய்கிறது தான் 4th ஷெடியூல், 4வது அட்டவணை. அடுத்தது 5வது அட்டவணை, 5th ஷெடியூல். 5th ஷெடியூல் எதை பற்றி பேசுது அப்படின்னா, எஸ்சி எஸ்டி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பிளேசஸ்க்கு அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி பேசுது. புரியுதா? எஸ்சி எஸ்டி அதாவது ஷெடியூல் கேஸ்ட் அண்ட் ஷெடியூல் ட்ரைபல்ஸுடைய பிளேஸ் இருக்கும் இல்லையா, அவங்களுடைய ஊர் ப்ளஸ் வந்து அவங்களுடைய ஸ்டேட், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாக்கள் எல்லாத்தையும் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ரிலேட்டடான ஒரு ப்ரொவிஷன் தான் இந்த 5th ஷெடியூல். புரியுதா? அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் எஸ்சி எஸ்டி அப்படின்னு போட்டுக்கோங்க. எஸ்சி எஸ்டியுடைய நிர்வாகம் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. தொடர்பானது 5வது அட்டவணை. அடுத்து 6வது அட்டவணை. இப்போது 6th ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதே கான்செப்ட் தான். அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரைபல் ஏரியாஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரைபல், 6வது ஷெடியூல் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரைபல் ஏரியாஸ் இன் தி ஸ்டேட் ஆஃப், ஒரு 4 ஸ்டேட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 ஸ்டேட் என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவில் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் தொங்குற மாதிரி ஒரு 4 இருக்கும், பார்த்துருக்கீங்களா? மியான்மரை ஒட்டினாப்பில் அதாவது எந்த சைடு சொல்கிறேன்னா, நம்ம இதிலேருந்து வெஸ்ட் பெங்கால் டு மியான்மர் வழி இருக்கு இல்லையா, அதில் வந்து தொங்குற மாதிரி ஒரு 4 ஸ்டேட் இருக்கும். அந்த 4 ஸ்டேட்டுமே வந்துடும். புரியுதா? அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம்.
இந்த 4 ஸ்டேட் மட்டும்தான் 6th ஷெட்யூலில் வரும். இந்த 4 ஸ்டேட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து 6th ஷெட்யூல். மீதி எந்த ஸ்டேட்டில் எஸ்சி எஸ்டி இருந்தாலும் அது 5th ஷெட்யூல். கிளியரா எல்லாருக்கும்? அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம். கரெக்டு தான் கீர்த்தி. கிஷோர். அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம். ஏடிஎம் ஸ்கொயர் நல்லா இருக்கே ட்ரிக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இது மேப்பை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிக்கு தேவையில்லை. ஏன்னா மேப்பில் வந்து அது லைனாக இருக்கும் அந்த ஸ்டேட் மட்டும். அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம். அவ்வளோதான். அடுத்து 7th ஷெட்யூல். 7th ஷெட்யூலுங்கிறது என்னது? டிவிஷன் ஆஃப் பவர்ஸ். டிவிஷன் ஆஃப் பவர்ஸ். அதிகாரங்கள் வந்து என்ன பண்ணி வச்சுருப்பாங்க? பரவலாக்கம் பண்ணி வச்சுருப்பாங்க. அது அதிகார பரவலாக்கம் பற்றி பேசுகிறது தான் 7th ஷெட்யூல். தட் மீன்ஸ் என்னது? ஒரு ஸ்டேட்டுக்கும் ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாத்துக்கும் சேர்த்தாப்பில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சென்ட்ரல் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு 3ஆக பிரிச்சிருக்காங்க. அதுதான் வந்து 7th ஷெட்யூலில் இருக்குது. என்ன பிரிச்சிருக்காங்க? இப்போ யூனியன் லிஸ்ட்னா இப்போ ரயில்வே, போஸ்ட் ஆஃபீஸு, பேங்கிங்கு, இந்த மாதிரியான விஷயம். அதுக்கப்புறம் வெளியுறவுத்துறை. கரெக்டாக? இது எல்லாமே எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்னு சொல்லுவோமா, ஹோம் அஃபேர்ஸ், இது எல்லாமே யார் கையில் இருக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் மட்டும்தான் இருக்குது. டிஃபென்ஸு. கரெக்டாக? இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டே இருக்குது. இது ஸ்டேட் கவர்மெண்ட்டால் கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட என்னெல்லாம் இருக்கும்? எஜுகேஷன் கூட இப்போ வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போயிடுச்சு. அதுவும் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கிடையாது. கன்கரண்ட் லிஸ்ட்டில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது யார் ரூல் பண்ணிக்க முடியும்? சொல்லுங்கள் பார்ப்போம். ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ரூல் பண்ணலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ரூல் பண்ணலாம். பட் ஆனால் ஒரு கான்ஃப்ளிக்ட் 2 பேருக்கு இடையில வருது, ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த இடத்துல யாருக்கு அதிக பவர் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறது தான் நம்ம கேட்கணும். அதுதான் வந்து ரெசிடியூவல் பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி காலகாலமாக அந்த ரெசிடியூவல் பவரை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொடுங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க நிறைய கேஸ் மூலமாக. பட் ஆனால் எதுக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணவே இல்லை. அந்த ரெசிடியூவல் பவர் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் தான் இருக்கணும்னு காலகாலமாக நம்மக்கிட்ட வந்து அப்படியே தான் இருக்குது அந்த ப்ரொசீஜர். மேபி அது மாறுமா மாறாதாங்கிறது நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ அப்போது யூனியன் லிஸ்ட்டில் என்னென்ன, ஸ்டேட் லிஸ்ட்டில் என்னென்ன, கன்கரண்ட் லிஸ்ட்டில் என்னென்னங்கிறது மேஜராக சில விஷயத்தை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் பின்னாடி. அது நான் எல்லாமே சொல்லாமல் எது தேவையோ அதை மட்டும் சொல்கிறேன், உங்களுக்கே புரியும். இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சு பாருங்கள். பேங்க் எக்ஸாம் யார் நடத்துகிறா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப் யாரோடது? சென்ட்ரல் கவர்மெண்ட். ரயில்வே யாருது? சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டெல்லாம் அவங்களோடது. டிஃபென்ஸ் எக்ஸாம், ஆர்மி இல்லை டிஆர்டிஓ, இவங்கெல்லாம் யார் எழுது? இந்த எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறது அவங்க தான். அப்போ இந்த மாதிரி எல்லாமே வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்துடும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்துடும். அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்னா மீதி வேறு என்னது? லைக் வந்து அக்ரிகல்ச்சர் சொல்லலாம், வேறு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் நம்ம சொல்லலாம் ஸ்டேட் கவர்மெண்ட். இதுவே கன்கரண்ட் லிஸ்ட்னா ஃபாரஸ்ட்டு, மெஷர்மெண்ட்டு, அதுக்கடுத்து எஜுகேஷனு, இதெல்லாம் கன்கரண்ட் லிஸ்ட்டு. அப்போ எதில் எத்தனை இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும். சென்ட்ரல் லிஸ்ட்டில் ஒரு 100 லிஸ்ட் இருக்கும், மொத்தமாக 100 இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்டில் ஒரு 47 இருக்கும். 47ஆ? அடுத்து வந்து 61 வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். கரெக்டாக? 52, 61. ஆமாம், ஸ்டேட் லிஸ்ட்டில் 52 இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில் 61. அந்த மாதிரி வந்து பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வேறு மாதிரி இருந்திருக்கும். இதெல்லாம் நம்ம இன்னும் டீட்டெயிலாகவே நம்ம படிக்கலாம், எத்தனை இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்து பார்ப்போம். அடுத்து 8th ஷெட்யூல். டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் த யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். இதை மட்டும் போட்டுக்கோங்க. 7th ஷெட்யூல். இதை பற்றி பேசுகிற ஆர்டிக்கல் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆர்டிக்கல் 246 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஜஸ்ட் ஆர்டிக்கல் 246 மட்டும் போட்டுக்கோங்க. டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் த யூனியன் அண்ட் தி ஸ்டேட்ஸ். அவ்வளோதான், போதும். அடுத்தது 8th ஷெட்யூல், 8வது அட்டவணை. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், 8th ஷெட்யூலுங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. லாங்குவேஜை பற்றி பேசுது. கான்ஸ்டியூஷனுடைய லாங்குவேஜ் என்னென்ன, கான்ஸ்டியூஷனில் என்னென்ன லாங்குவேஜ்லாம் அப்ளிகபிள் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது புரியுதா? இந்த லாங்குவேஜ்லாம் இந்தியாவில் வந்து வெரிஃபையபிளான ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். அஃபிஷியலி எல்லா விஷயமும் இந்த லாங்குவேஜ்லலாம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக கான்ஸ்டியூஷன் வந்து லான்ச் பண்ணாங்க இல்லையா, என்ஃபோர்ஸ்மெண்ட் நடக்குது இல்லையா, நடைமுறைப்படுத்தும் போது எத்தனை லாங்குவேஜ் மட்டும்தான் கான்ஸ்டியூஷனில் ரெக்கக்னைஸ் ஆயிருந்துச்சு? யாருக்காவது தெரியுமா? ரொம்ப முக்கியமான கொஷின். அதாவது ஒரிஜினலி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாங்கன்னா கான்ஸ்டியூஷன் உருவாக்கப்பட்ட காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். 14 லாங்குவேஜஸ், மொத்தமாக 14 மொழிகள் இருந்துச்சு. கரெக்டாக? ஸோ அந்த 14 மொழிகளை பற்றி
நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ப்ரெசண்ட்டாக 22 லாங்குவேஜஸ் இருக்குது. நம்ம இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல அந்த 14 லாங்குவேஜுக்கு அப்புறம் எந்தெந்த அமெண்ட்மெண்ட்டில் என்னென்ன லாங்குவேஜ் ஆட் பண்ணாங்கங்கிறத மட்டும் நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துட்றேன். அந்த பிஃபோராக இருந்த 14 லாங்குவேஜை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது என்னென்ன லாங்குவேஜ்னு தெரியணும். ஏன் அதை தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த 22 லாங்குவேஜ்லேருந்து ஏதாவது 3 கொடுத்துட்டு ஏதாவது ஒன்றை மட்டும் கொடுத்துட்டு இது வந்து இல்லை அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ இங்கிலீஷ் அப்படிங்கிறது அஃபிஷியல் லாங்குவேஜாக இல்லையா? இந்தியாவில் மொத்தம் 22 லாங்குவேஜஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அதில் இங்கிலீஷ் இருக்கா இல்லையா? 4 ஆப்ஷனில் இங்கிலீஷ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜா அப்படின்னு வந்து ஒரு கொஷின் வைக்கிறாங்க. இங்கிலீஷும் ஆப்ஷனில் இருக்குது. எதை சூஸ் பண்ணுவீங்க? இங்கிலீஷ் அஃபிஷியல் லாங்குவேஜாக கிடையாதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இங்கிலீஷுங்கிறது நம்ம யூனிவர்சல் லாங்குவேஜ், அவ்வளோதான். பட் ஆனால் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் என்னென்னு யாருக்காவது தெரியுமா? சுப்ரீம் கோர்ட்டில் ஹிந்தி யூஸ் பண்ணுறாங்களா, இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை கான்ஸ்டியூஷனில் இருக்கிற 22 லாங்குவேஜஸும் யூஸ் பண்ணுறாங்களா? சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், ஹை கோர்ட்டாக இருக்கட்டும், இங்கிலீஷ் மட்டும்தான் யூஸ் பண்ணோம். ஹிந்தி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஒன் அண்ட் ஒன்லி இங்கிலீஷ். அதுதான் ரூல். புரியுதா? சுப்ரீம் கோர்ட்டில் வந்து எல்லா ஃபார்ம்ஸும் வந்து ஒன்லி இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கணும். இதுதான் ரூல். புரியுதா? இந்த விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய பார்க்கலாம் நம்ம அடுத்தடுத்து. ஸோ 8th ஷெட்யூலில் மொத்தம் 14 லாங்குவேஜ் ஒரிஜினலி கான்ஸ்டியூஷனில் இருந்துச்சு. பட் ஆனால் ப்ரெசன்ட்லி 22 இருக்குது. அது எப்படி ப்ரெசன்ட்லி 22 மாறுச்சுங்கிறத நம்ம பார்ப்போம். கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட்டு 15வது லாங்குவேஜ் 15. 15வது லாங்குவேஜ் யாருக்காவது தெரியுமா என்னென்னு? சிந்தி. சிந்தி மொழி 15வது மொழியாக சிந்தி மொழி ஆட் பண்ணப்பட்டுச்சு. எப்போ ஆட் பண்ணாங்க? 21st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். 21st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1967. அமெண்ட்மெண்ட் 1967. இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக 1967வது வருஷத்தில் சிந்திங்கிற ஒரு மொழியை 15வது மொழியை ஆட் பண்ணாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து ஒரே அமெண்ட்மெண்ட்டில் ஒரு 3 மொழியை ஆட் பண்ணாங்க. என்னென்ன மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொங்கணி, மணிப்புரி, நேபாளி. கொங்கணி, மணிப்புரி, நேபாளி. இந்த 3 மொழியை எப்போ ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 71st அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 71st அமெண்ட்மெண்ட் 71st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. 1992வது வருஷம் கொங்கணி, மணிப்புரி, நேபாளி இந்த 3 லாங்குவேஜும் ஆட் பண்ணது. அடுத்தது போடோ. அடுத்த அமெண்ட்மெண்ட்டில் 4 லாங்குவேஜ் ஆட் பண்ணியிருக்காங்க. போடோ, டோங்க்ரி, போடோ, டோங்க்ரி, மைத்திலி. போட்டோ, டோங்க்ரி, மைத்திலி அண்ட் சந்தாலி. இந்த 4 லாங்குவேஜையும் 92nd அமெண்ட்மெண்ட் ஆட் பண்ணுது. 92nd அமெண்ட்மெண்ட்டில் 2003 இந்த வருஷத்தில் ஆட் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 22 லாங்குவேஜஸ் வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 14 இருக்குன்னு நமக்கு தெரியும். அது இல்லாமல் இதெல்லாம் சேர்த்துனா 22. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அந்த 14 லாங்குவேஜ் சொன்ன இல்லையா, அதையும் எழுதிக்கோங்க. அந்த 14 லாங்குவேஜையும் எழுதிக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல அது கண்டிப்பாக தெரியணும். அதனால் அதை எழுதிக்கோங்க. ஆல்ரெடி ஃபிக்ஸ்டாக இருந்தால் அந்த 14 லாங்குவேஜஸ். அஸ்ஸாமி, அஸ்ஸாமீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கமெண்ட்டில் வேணால் போடுறேன். அஸ்ஸாமீஸ். ஃபர்ஸ்ட் ஒன் அஸ்ஸாமீஸ். அடுத்து பெங்காலி. அஸ்ஸாமீஸ், பெங்காலி, குஜராத்தி. அஸ்ஸாமீஸ், பெங்காலி, குஜராத்தி, ஹிந்தி, கன்னடா. ஹிந்தி, கன்னடா கமெண்ட்டில் இருக்குது பார்த்துக்கோங்க. ஹிந்தி, கன்னடா, காஷ்மீரி, மலையாளம், மலையாளம், மராத்தி, மராத்தி, ஒடியா, பஞ்சாபி,
சான்ஸ்கிரிட், தமிழ், தெலுங்கு, உருது. கரெக்டாக வந்துச்சா பாருங்கள், 14 இருக்கான்னு பாருங்கள். நம்மக்கிட்ட வந்து 22 லாங்குவேஜஸ் வந்து கரெக்டாக இருக்குது. இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன்னா, இப்போது நம்ம வந்து செம்மொழின்னு ஒன்று அறிவிச்சிருந்தோம். கரெக்டாக லாஸ்ட்டாக வந்து 6 லாங்குவேஜ் வந்து செம்மொழியாக அறிவிக்கப்பட்டிருந்துச்சு 2014 வரைக்கும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு வந்து தமிழ் தான் செம்மொழியாக 2004 அக்டோபர் 12 அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற வரைக்கும் நமக்கு தெரியும். பட் ஆனால் இதில் என்ன ஒன்றுனா, சமீபத்தில் ஒரு சில மொழிகளை 5 மொழின்னு நினைக்கிறேன், சமீபத்தில் ஒரு 5 மொழியை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க செம்மொழியாக. அப்போ இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜில் மொத்தம் 11 மொழிகள் இருக்குது இப்போது ப்ரெசண்ட்டாக. என்ன கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, 4 ஆப்ஷனில் எந்த மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜாகவும் இருக்குது, கான்ஸ்டியூஷன்லையும் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாகவும் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ரெண்டுத்தையும் கம்பேரிசன் பண்ணி எப்படியாவது ஒரு கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாக குழப்புற மாதிரி. அப்போ அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம படிச்சுக்கணும். இதையும் நான் உங்களுக்கு தனியாக சொல்லிடுறேன். இதுக்கு மேலே டீப்பாக போக வேணாம். இதுக்கு மேலே லாங்குவேஜ்னே ஒரு டாபிக் நம்ம தனியாக பார்ப்போம் பார்ட்டில். அதை டீப்பாக ஒவ்வொன்றா எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது 9th ஷெட்யூல். 9th ஷெட்யூல் எழுதிக்கோங்க. 9th ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இது என்ன விஷயத்துக்காக கொண்டு வராங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். 9th ஷெட்யூலுங்கிறது நிறைய ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கோர்ட் இருக்கு இல்லையா, அந்த கோர்ட்டுடைய ஆதிக்கத்திலேருந்து காப்பாற்றுறதுக்காக தான் இந்த ஷெட்யூலை கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். புரியுதா? லைக் வந்து சில விஷயத்தை பார்லிமெண்ட் டீல் பண்ணுற சில விஷயத்தை இவங்க யார், உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ, அதாவது இந்த நீதித்துறை சம்மந்தமான எதுவுமே வந்து தலையிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை கிரியேட் பண்ணாங்க. ஏன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட ரிசர்வேஷன் எவ்வளோ % தமிழ்நாட்டில் இருக்குன்னா 69% இருக்குது. பட் ஆனால் இந்திரா சகானி கேஸ் 1992 என்ன சொல்லிருச்சு அப்படின்னா, அதாவது இதுக்கப்புறம் 50% மேலே எந்த ஒரு ஸ்டேட்டும் ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு. கொடுக்கலாம் ரிசர்வேஷன், ஆனால் அது 50க்கு மேலே இருக்கக்கூடாது, 50% வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு. பட் ஆனால் 50%க்கு மேலே நிறைய ஸ்டேட்டில் இருக்குது. மகாராஷ்டிராலாம் பார்த்தீங்கன்னா 70% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு வந்து 69% இருக்கா. ஸோ இப்போது இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது 50% மேலே போயிடுச்சு. அதனால இதை கண்டிப்பாக கோர்ட் எடுத்து விசாரிக்கலாம். கரெக்டு தானே? பட் ஆனால் ஜெயலலிதா அம்மா பீரியடில் என்ன பண்ணிட்டாங்க, இதை 1994 ஐ தாட் அந்த பீரியடில் ஜெயலலிதா அம்மா அந்த சட்டத்தை எடுத்துகிட்டு வந்து 9th ஷெட்யூலில் வச்சுட்டாங்க. இப்போ ஒரு சட்டத்தை 9th ஷெட்யூலில் வச்சுட்டோம்னா என்ன பிரச்சனைனா, ஒரு கோர்ட்டால் 9th ஷெட்யூலில் இருக்கிற எந்த ஒரு சட்டத்தையும் திரும்பவும் ரீஎக்ஸாமைன் பண்ண முடியாது. அதை கேஸாக எடுத்து அதை வாதாடிக்கு அது வந்து ஒரு புது விஷயமாக கொண்டு வர முடியாது. அதுக்கு தான் 9th ஷெட்யூல். அது பாதுகாக்கிறதுக்காக 9th ஷெட்யூல்னு ஒன்று உருவாக்குனாங்க. பட் இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. என்ன அப்படின்னா, 1973 வருஷத்தில் ஒரு கேஸ் நடக்குது, ஓகேவா? அந்த கேஸில் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, 9th ஷெட்யூலில் இருந்து எந்த கேஸ் ஒழிச்சு வச்சாலும் ஒரு டேட் மென்ஷன் பண்ணிட்டாங்க, April 24, 1973. இந்த டேட்டுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு கேஸ் வந்து 9th ஷெட்யூலுக்குள்ளே கொண்டு வராங்கன்னா அது கண்டிப்பாக ஜுடிக்கல் ரிவ்யூக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. புரியுதா? அதாவது ஒரு கோர்ட்டால் இந்த டேட்டுக்கு அப்புறத்துலேருந்து 9th ஷெட்யூலில் எந்த சட்டத்தை கொண்டு வந்து வச்சுருந்தாலும் இந்த டேட்டுக்கு அப்புறம் வச்சுருந்தாங்கன்னா அதை ரீஎக்ஸாமைன் பண்ணுறதுக்கான அதிகாரம் ஒரு கோர்ட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அந்த கேஸில். அந்த கேஸை பற்றி நம்ம எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா டீட்டெயில்டாக ரிசர்வேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம், ஓகேவா? இப்போது இந்த 9th ஷெட்யூலில் இந்த மாதிரி எத்தனை சட்டத்தை ஒழிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னா 284 ஆக்ட். இப்போ ப்ரெசன்ட்லி 284 ஆக்ட், மொத்தமாக 284 சட்டத்தை ஒழிச்சு வச்சுருக்காங்க. நீதிமன்றத்துடைய மறு விசாரணைக்கு வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 284 சட்டத்தை ஒழிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க அதை. அப்போ இது எதை பற்றி பேசுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, மேக்ஸிமம் லேண்ட் ரீஃபார்ம் அண்ட் அபாலிஷன் ஆஃப் தி ஜமீன்தாரி சிஸ்டம். புரியுதா? லேண்ட் ரீஃபார்ம் அண்ட் அபாலிஷன் ஆஃப் தி ஜமீன்தாரி சிஸ்டம். ஜமீன்தாரி முறை ஒழிப்பு.
அது சம்மந்தமாக பார்லிமெண்ட்டு கொண்டு வர்றது, அவ்வளோதான். அந்தளவுக்கு எழுதினாலே போதும். ஜமீன்தாரி அபாலிஷன் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இதை பற்றி பேசுகிற ஆர்டிக்கல் என்னென்னா 9th ஷெடியூலில் உருவாக்கின ஆர்டிக்கல் இது 31B. அதாவது 9th ஷெடியூலில் இருக்கிற எல்லா சட்டத்துக்கும் 284 சட்டத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்குற ஆர்டிக்கலோட பேர் என்னென்னா அதுதான் 31B அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல். இதுதான் பாதுகாப்பு கொடுக்குது. அதே மாதிரி 9th ஷெடியூலில் கான்ஸ்டியூஷன் உருவாக்குனப்போ ஒரிஜினலி எத்தனை இருந்துச்சு சட்டம் அப்படின்னா 13 சட்டம் தான் இருந்துச்சு. பட் ப்ரெசன்ட்லி 284 ஆக்ட்ஸ் இருக்குது அதில். புரியுதா? அடுத்தது 10th ஷெடியூல். 10th ஷெடியூல் எதுக்காக வருது? ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னா என்னது யாருக்காவது தெரியுமா? ஆன்டி டிஃபெக்ஷன் லா இதை பற்றி பேசுகிறது தான் வந்து 10th ஷெடியூல். கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். கட்சி தாவல் தடை சட்டம் அதுதான் ஆன்டி டிஃபெக்ஷன் லா. தட் மீன்ஸ் எதை சொல்ல வராங்க? இப்போது பார்லிமெண்ட் வந்து எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு, இப்போ லோக்சபாவுக்கு வந்து எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிச்சு. எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு பிஜேபி வந்து ஆட்சி அமைச்சிட்டாங்க. ஆட்சி அமைச்சு அடுத்த 6 மாதம் டைம். இப்போ இந்த 6 மாதத்துக்குள்ளே எவனாவது ஒருத்தன், இப்போ வந்து வேறு, இப்போ டிஎம்கேலேருந்து ஒருத்தன் வந்து இந்த எலெக்ஷனில் நின்றுட்டு ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அவன் டிஎம்கேலேருந்து இவங்களோட ஆட்சி தொடங்கி 6 மாதத்துக்குள்ளே பிஜேபிக்குள்ளே போய் ஜாயின் பண்ணிடுறான் அப்படின்னா அவனை என்ன பண்ணிடுவாங்க? உறுப்பினருடைய பதவியை பறிச்சிருவாங்க. புரியுதா? அந்த உறுப்பினர் பதவி அப்படிங்கிறது அவன்கிட்ட இருக்காது. ஏன் பறிச்சிருவாங்கன்னா அவன் வந்து 6 மாதத்துக்குள்ளே அவனோட கட்சியிலேருந்து ஜெயிச்சு வேறு கட்சிக்கு மாறி இருக்கான். அது ஒரு பெரிய குற்றம் அப்படிங்கிறதுனால அவனோட எம்பிங்கிற பதவி அவன் கையிலேருந்து பிடுங்கிடுவாங்க. பட் ஆனால் இந்த 10th ஷெடியூலில் ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் அமெண்ட்மெண்ட் மூலமாக கொடுத்தாங்க. அது எந்த அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன் பின்னாடி. அந்த அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு கட்சி பிளவுறக்கூடிய சூழலில் இருந்துச்சுன்னா, அதாவது உடஞ்சி போகக்கூடிய சூழலில் இந்த கட்சியை வந்து கைவிட்டுட்டாங்க, இதுக்கு தலைவர் கிடையாது, எதுவும் கிடையாது, கட்சியை கைவிட போகிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீ வேறு கட்சிக்கு மாறிக்கலாம், தப்பு கிடையாது. புரியுதா? அதே மாதிரி ஒரு சுயேட்சை வேட்பாளர் சுயேட்சையாக நின்று ஜெயிச்சிருவார்ல, அவர் 6 மாதத்துக்குள்ளே திடீர்னு ஒரு கட்சியில் போய் ஜாயின் பண்ணிட்டாருன்னா அவருக்கும் அந்த போஸ்டிங் கிடையாது, எம்பிங்கிற பதவியிலேருந்து தூக்கிடுவாங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்குது. கிளியரா? ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 10th ஷெடியூல். 8 ஷெடியூல் வரைக்கும் தான் நம்ம என்ன சொன்னோம், ஆல்ரெடி இருந்தது ஒரிஜினலி கான்ஸ்டியூஷனில். பட் 9th ஷெடியூல்லேருந்து உருவாக்குனாங்க. அப்போது அமெண்ட்மெண்ட் கண்டிப்பாக நடந்திருக்கணும், கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டு. 9th ஷெடியூல் அது நான் சொல்ல மறந்துட்டேன், நீங்களும் கேட்கல. 9th ஷெடியூலுங்கிறது ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்லேயே ஆட் பண்ணிட்டாங்க. புரியுதா? 1951 முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1951 முதல் சட்ட திருத்தம். அப்போவே வந்து 9th ஷெடியூலில் ஆட் பண்ணிட்டாங்க. இந்த 10th ஷெடியூலில் எப்போ ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா 52வது சட்ட திருத்தம் 52nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 52nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் 1985 இந்த வருஷத்தில் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. புரியுதா? 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985 இந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் 10th ஷெடியூல்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. இது எதை பற்றி பேசுது? ஆன்டி டிஃபெக்ஷன் லா. எதுக்கு? அதாவது டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஆன் தி கிரவுண்ட் ஆஃப் டிஃபெக்ஷன். ஏதாவது ஒரு கட்சி டு இன்னொரு கட்சி மாறி இருக்காங்க அப்படின்னா வித்தின் 6 months ஆஃப் தி எலெக்ஷன் கன்செப்ஷனாக சம்திங் அந்த மாதிரி நடக்கிறப்போ இவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஆர்டிக்கல் என்ன சொல்லலாம்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நீங்கள். 102 and 191 102 and 191 இந்த 2 ஆர்டிக்கல் தான் டிஃபெக்ஷன் பற்றி பேசுது, ஆன்டி டிஃபெக்ஷன் பற்றி. இதில் இந்திரஜித் குப்தா கமிட்டியுமே சில கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த கட்சி பிளவுறக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும்போது அது வந்து கணக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம். அதை பற்றி நம்ம வந்து எலெக்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் கீழே நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து 11th ஷெடியூல் போட்டுக்கோங்க. ஷெடியூல் நம்பர் 11. இந்த 11th ஷெடியூல் எதை பற்றி பேசுது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். 73rd இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. 11th ஷெடியூல் அப்படிங்கிறது 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 73rd அமெண்ட்மெண்ட் 1992 இந்த வருஷத்தில் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க.
இது வந்து எதை பற்றி பேசுனா பஞ்சாயத்து பற்றி பேசுது. பஞ்சாயத்து பற்றி பேசுகிறது தான் 11th ஷெடியூல். இதில் 73rd அமெண்ட்மெண்ட் 1992 கொண்டு வந்தாங்க. மொத்தமாக இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து எத்தனை இருக்குன்னா 29 ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது இவங்களுக்கு. 29 மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு? 11th ஷெடியூலில் இருக்க பஞ்சாயத்துக்கு 29 மேட்டர்ஸ் இருக்குது. இந்த 29 மேட்டர்ஸ்லேயும் மக்களுக்கு வந்து இவங்க உதவி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஷெடியூல் வந்து பேசுது. அடுத்து 12th ஷெடியூல். 12th ஷெடியூல் எதை பற்றி பேசுது? முனிசிபாலிட்டிஸ் பற்றி பேசுது. 12th ஷெடியூல் வந்து முனிசிபாலிட்டிஸ் பற்றி பேசுது. இது வந்து பார்த்தீங்கன்னா 74th அமெண்ட்மெண்ட் 1992 இந்த வருஷத்தில் கொண்டு வராங்க. இதில் எத்தனை மேட்டர்ஸ் வந்து இவங்க பீப்புளுக்கு பண்ணணும் அப்படின்னா, ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா 18 மேட்டர்ஸ் இருக்குது மொத்தமாக. 8 வகையான வேலைகளை வந்து மக்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் நகரப்பகுதிகளில். இவ்வளோ தான் வந்து நமக்கு வந்து ஷெடியூல். இதோட ஷெடியூல் முடியுது. கிளியரா? ஷெடியூல் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது. இப்போ நம்ம வந்து பார்ட்டுக்கு போயிடலாம். மொதல் 12 ஷெடியூல் வந்துருச்சா எல்லாருக்கும்? இந்த 12 ஷெடியூலை எப்பயுமே எப்போ தூக்கத்தில் கேட்டாலும் எழுந்து சொல்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். இந்த 12 ஷெடியூல் மட்டும் கிடையாது, பார்ட்டு 25 பார்ட்டுமே நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதில் வந்து ஒரு சிலது தேவையில்லாதெல்லாம் இருக்கும். நான் சொல்கிறேன் எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் பர்ஃபெக்டாக நான் சொல்லிடுறேன். அதை மட்டும் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. சரி, ஓகே. பார்ட்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. பார்ட்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் எதை பற்றி பேசுது? எல்லாமே ரோமனில் தான் எழுதணும். 1 2 3ங்கிறதெல்லாம் புரியுதா? ரோமன் மட்டும்தான் இங்கே யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்ட் எதை பற்றி பேசுது அப்படின்னா த யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. த யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. த யூனியன் அண்ட், அதாவது மாநிலங்களும் அதன் எல்லைகளும். புரியுதா? மாநிலங்களும் அதன் எல்லைகளும், அவ்வளோதான். இதை பற்றி பேசுது. 1லேருந்து 4 வரைக்குமான ஆர்டிகல்ஸ் இதை எழுதிக்கோங்க கூட. ஃபர்ஸ்ட் பார்ட் எதை பற்றி பேசுது? த யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி பற்றி பேசுது. மாநிலங்களும் அதன் எல்லைகளும். எந்த ஆர்டிகல்னா 1லேருந்து 4வது ஆர்டிகல் வரைக்கும். அடுத்து ரெண்டாவது பார்ட் எதை பற்றி பேசுது? பார்ட் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப், குடியுரிமை பற்றி பேசுது. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 அதெல்லாம் தேவையில்லை. இப்போதைக்கு சிட்டிசன்ஷிப்னு போட்டுக்கோங்க. இதோட ஆர்டிக்கல் வந்து கண்டினியூஷன், அப்படி 5லேருந்து 11 வரைக்கும் சிட்டிசன்ஷிப். அடுத்து 3வது பார்ட் எதை பற்றி பேசுது? 3வது பார்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், எஃப்ஆர், ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. அதோட கண்டினியூ அப்படி ஆர்டிக்கல் 12 to 35 வரைக்குமான ஆர்டிக்கல் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி பேசுது. அடுத்தது பார்ட் 4 எதை பற்றி பேசுது அப்படின்னா டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபிள் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதாவது என்னது? அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இதோட ஆர்டிக்கல் எதுலேருந்து? 36லேருந்து 51 வரைக்கும் இதோட ஆர்டிக்கல். அதுக்கடுத்து பார்ட் 4ல் சப் ஆர்டிக்கல் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. பார்ட் 4ல் சப் ஆர்டிக்கல் ஏ. பார்ட் 4A எப்போ ஆட் பண்ணாங்க? 1976ல் 40. இதெல்லாம் இப்போ எழுத வேண்டாம். 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக ஸ்வரன் சிங் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன், 1976ல் ஸ்வரன் சிங் கமிட்டின்னு ஒன்று போட்டு அதோட ரெக்கமெண்டேஷன் படி இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, எஃப்டி அப்படிங்கிறது. அப்போ இதோட ஆர்டிக்கல் என்னது? பார்ட் 4Aல இருக்கிறது ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. பார்ட் 4Aல ஃபண்டமெண்டல் டியூட்டி இருந்துச்சு. இதோட ஆர்டிக்கல் அப்படின்னா 51ல் கிளாஸ் ஏ அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இந்த கான்செப்ட் நமக்கு தெரியணும். அடுத்தது பார்ட் 5 எதை பற்றி பேசுதுன்னா த யூனியன் கவர்மெண்ட். காமனாக பார்ட் 5ங்கிறது யூனியன் கவர்மெண்ட்டை பற்றி பேசுது. இந்த யூனியன் கவர்மெண்ட்டோட காமன் ஆர்டிக்கல் என்னென்னா 52லேருந்து 151 வரைக்கும். புரியுதா? அங்கே 51Aவோட முடியுதா? அடுத்தது பார்ட் 5ல் 152ல் ஆரம்பித்து வெறும் 52ல் ஆரம்பித்து 151 ஆர்டிக்கல் வரைக்கும் வந்து என்னதுன்னா யூனியன் கவர்மெண்ட்டை பற்றி பேசுது. இப்போது பார்ட் 6க்கு போகிறதுக்கு முன்னாடி இதில் வந்து சப் ஆர்டிக்கல் நோட் பண்ணிக்கோங்க. 52லேருந்து 151 வரைக்கும் நமக்கு காமனாக தெரியும். பட் ஆனால் அதை பிரித்து நம்ம படிக்கணும். புரியுதா? இதை வந்து கொஷினில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதா? யூனியன் கவர்மெண்ட்டுக்கு கீழே
சாப்டர் 1 சாப்டர் 2 சாப்டர் 3ன்னு போட்டுக்கோங்க. அந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் என்ன அப்படின்னா த எக்ஸிக்யூட்டிவ், நிர்வாகம், அதாவது மத்திய நிர்வாகம். சாப்டர் 1ங்கிறது தி எக்ஸிக்யூட்டிவ். இது எங்கே இருந்துன்னா எக்ஸிக்யூட்டிவ் வந்து 52ல் இருந்து 78 வரைக்கும் இருக்கிற ஆர்டிக்கல் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பற்றி பேசுது, நிர்வாகம், அதாவது மத்திய அரசுடைய நிர்வாக அதிகாரங்கள் பற்றி பேசுகிறது. ஆர்டிக்கல் 52லேருந்து ஆர்டிக்கல் 78 வரைக்கும். அதுக்கடுத்து 2வது சாப்டரு பார்லிமெண்ட் பற்றி பேசுது. பார்லிமெண்ட் பற்றி பேசுகிற ஆர்டிக்கல் எதுனா பாராளுமன்றம் பற்றி. சாப்டர் 2ல் 79லேருந்து 122 வரைக்கும் பார்லிமெண்ட் பற்றி பேசுது. பார்லிமெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிற டெஃபினிஷனே வந்து ஆர்டிகல் 79 தான். என்ன பார்லிமெண்ட்டு? பார்லிமெண்ட் அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா, லோக்சபா, பிரசிடென்ட், இவங்க 3 பேரும் சேர்ந்தது தான் பார்லிமெண்ட். அதுதான் வந்து ஆர்டிகல் 79. அப்போ 79லேருந்து 122 வரைக்கும் எதை பற்றி பேசுது அப்படின்னா பார்லிமெண்ட்டை பற்றி பேசுது. அடுத்து வந்து யூனியன் கவர்மெண்ட்டில் சாப்டர் 3. என்ன சாப்டர் 3? லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட். அதுதான் சாப்டர் 3. குடியரசுத் தலைவருடைய சட்ட அதிகாரம், குடியரசுத் தலைவரின் சட்ட அதிகாரம், இதுதான் சாப்டர் 3ல் இருக்குது. லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட், லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவருடைய சட்ட அதிகாரம். ஆர்டிகல் 123 மட்டும். நமக்கு தெரியும்ல, அவருக்கு வந்து ஒரு சட்டம் போடுறதுக்கான அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தனியாக அவரே வந்து நினச்சா எப்போ வேணாலும் ஒரு சட்டத்தை போட்டுக்கலாம், அது எப்போ வேணாலும் வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். அது வந்து ஆர்டிகல் 123 சாப்டர் 3ல் யூனியன் கவர்மெண்ட்டோட சாப்டர் 3. அடுத்து சாப்டர் 4 யூனியன் கவர்மெண்ட்டில் சாப்டர் 4 த யூனியன் ஜுடிஷியரி, நீதித்துறை. த யூனியன் ஜுடிஷியரி லைக் சுப்ரீம் கோர்ட். யூனியன் ஜுடிஷியரினா சுப்ரீம் கோர்ட், அதை பற்றி பேசுகிறது. அப்போ சாப்டர் 4 வந்து யூனியன் ஜுடிஷியரி. எதுலேருந்து 124th 3 வந்து அங்கே போயிடுச்சு. அப்போ 124லேருந்து 147 வரைக்கும், 124லேருந்து 147 வரைக்கும் இருக்கிற ஆர்டிக்கல் வந்து ஜுடிஷியரி பற்றி பேசுது. யூனியன் ஜுடிஷியரி, நீதித்துறை, மத்திய நீதித்துறை பற்றி பேசுது. அடுத்து கடைசி சாப்டர், சாப்டர் 5 சிஏஜி பற்றி பேசுது. காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. சிஏஜி பற்றி பேசுகிறது சாப்டர் 5. ஆர்டிக்கல் அங்கே முடியுது 147, இங்கே 148லேருந்து 151, அங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க 151 வரைக்குமா, அவ்வளோதான் முடியுது இதோட. 148 to 151 சிஏஜி. மொத்தம் 5 சாப்டராக யூனியன் கவர்மெண்ட்டை பிரிச்சிருக்காங்க. இந்த சப் சாப்டர் நமக்கு கொஷினாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, புரியுதா? அதனால இதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்ட் 6ன்னு வாங்க. இப்போ பார்ட் 5 தான் முடிச்சிருக்கோம். நம்ம 6வது பார்ட்டுக்கு நம்ம வர போகிறோம். இப்போ 6வது பார்ட் எதை பற்றி பேசுனா த ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே போகுது 6வது பார்ட். அதையும் நீங்கள் வந்து பிரிக்கணும். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டு காமனான ஆர்டிக்கலை ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கணும். 151 வரைக்கும் அங்கன்னா இங்கே 152லேருந்து 237, புரியுதா? 152லேருந்து 237 வரைக்குமான ஆர்டிக்கல் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை பற்றி பேசுது. இதில் ஃபஸ்ட்டு சாப்டர் 1. சாப்டர் 1 அப்படிங்கிறது ஜென்ரல். ஜென்ரல் மீன்ஸ் ஒரு ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாமினேஷன், இது மாதிரி ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரையறை மாதிரி, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அது ஜென்ரல். சாப்டர் 1ல் 152ங்கிற ஆர்டிக்கல் வந்து ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டேட்கான ஜென்ரல். பட் அடுத்தது சாப்டர் 2 அதே மாதிரி ஆரம்பிக்கும். எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் அந்த மாதிரி வரும். ஸோ சாப்டர் 2 வந்து த எக்ஸிக்யூட்டிவ், நிர்வாகம் அப்படின்னு ஆரம்பிக்குது, மாநில நிர்வாகம். சாப்டர் 2ங்கிறது இதோட ஆர்டிக்கல் என்ன 153லேருந்து 167 வரைக்கும். அப்போ யாரோட நிர்வாகம் இது? கவர்னர். இந்த நிர்வாகம்னு வந்துட்டாலே இந்த இடத்துல 153லேருந்து 167 வரைக்கும் கவர்னரை பற்றினது. ஸோ 153லேருந்து 167. அடுத்தது சாப்டர் 3 ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சாப்டர் 3ல் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு இருக்குது. சாப்டர் 3ல் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றம். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றம். ஆர்டிக்கல் 168லேருந்து 212 வரைக்கும், 168லேருந்து 212 212 வரைக்குமான ஆர்டிகல் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சாப்டர் 3ல் இருக்குது.
அடுத்து சாப்டர் 4ல் அங்கே எப்படி பிரசிடென்ட்டுக்குன்னு ஒரு பவர் கொடுத்தோம் நம்ம, லெஜிஸ்லேட்டிவ் பவர், சட்ட அதிகாரம். அதே மாதிரி இங்கே கவர்னருக்கான அதிகாரம் தான் சாப்டர் 4, லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஆஃப் கவர்னர், அதாவது ஆளுநரின் சட்ட அதிகாரம். ஆளுநரின் சட்ட அதிகாரம் சாப்டர் 4ல் இருக்குது. ஆர்டிகல் 213. ஆர்டிகல் நல்லா நோட் பண்ணுங்கள். பிரசிடென்ட்டுக்கு 123, கரெக்டாக. இவருக்கு 213. நம்பரை மாற்றி போட்டாலே முடிஞ்சு, அவ்வளோதான். 1ங்கிற நம்பரை முன்னாடி மாற்றி போட்டாலே ஆன்சர், அவ்வளோதான். கவர்னருக்கு வந்து 120, 123, இவருக்கு வந்து 213 ஆளுநருக்கு. இப்படி தான் ஆர்டிகல் படிக்கணும். ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன், பட் திரும்பவும் நான் சொல்லி கொடுப்பேன் எல்லாருக்குமே. ஓகேவா? அடுத்தது சாப்டர் 5. சாப்டர் 5 வந்து ஹைகோர்ட்ஸ், எல்லா ஸ்டேட்டோட ஹைகோர்ட்ஸும் வந்து சாப்டர் 5ல் இருக்கிற கொடுத்துருக்காங்க, உயர்நீதிமன்றங்கள். ஆர்டிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது 214லேருந்து 232 வரைக்கும், 214லேருந்து 232 வரைக்குமான ஆர்டிக்கல் வந்து ஹைகோர்ட்ஸை பற்றி பேசுது. அடுத்து சாப்டர் 6 வந்து சபார்டினேட் கோர்ட்ஸ், துணை நீதிமன்றங்கள் பற்றி பேசுகிறது சாப்டர் 6 ஸ்டேட் கவர்மெண்ட்டில். இதோட ஆர்டிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது 233லேருந்து 237 வரைக்கும், 233லேருந்து 237 வரைக்குமான ஆர்டிக்கல் தான் வந்து பார்த்திங்கன்னா சபார்டினேட் கோர்ட்ஸை பற்றி பேசுது. அடுத்தது 6 ஷெடியூல் முடிஞ்சதா, 6 பார்ட்ஸ் முடிஞ்சதா. அடுத்து 7வது பார்ட் 7. ஆக்சுவலி என்னென்னா பார்ட் 7ங்கிறது டெலீட் பண்ணிட்டாங்க. பார்ட் 7 ஒன்று இப்போ கிடையாது, பார்ட் 7 ஆல்ரெடி டெலீட் பண்ணிட்டாங்க. ஆர்டிகல் 238 அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, பட் ஆனால் அதை வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. அது இப்போது கான்ஸ்டியூஷனில் கிடையாது. அதனால் அது ஒரு டெலீட்டட் அப்படின்னு மட்டும் எழுதிட்டு பார்ட் 8க்கு வந்துருங்க டேரெக்டாக. டூ 238 ஒரு ஆர்டிக்கலே கிடையாது இப்போது. ஆக்சுவலி இது என்ன வரும்னா SC/ST ரிலேட்டடான ஒரு இவரோட அதிகாரம் வரும், பிரசிடெண்ட்டோட அதிகாரம், அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வரும். பட் இது நமக்கு இப்போ இல்லை, அதனால் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இல்லை. அடுத்து 8th பார்ட், யூனியன் டெரிட்டரிஸ். 8th பார்ட் எதை பற்றி பேசுதுன்னா த யூனியன் டெரிட்டரிஸ். இப்போ யூனியன் கவர்மெண்ட் முடிச்சிட்டோம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை முடிச்சிட்டோம், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் முடிச்சிட்டோம். அடுத்தது என்ன இருக்குது? யூனியன் டெரிட்டரிஸ். புரியுதா? யூனியன் டெரிட்டரிஸ் பார்ப்போம் 8th ஷெடியூலில். அது எந்த பார்ட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா யூனியன் டெரிட்டரி 8th பார்ட்டில் இருக்குது. 8வதுல வந்து யூனியன் டெரிட்டரி. ஆர்டிக்கல் 239லேருந்து 242 வரைக்கும், 239லேருந்து 242, 239 to 242, இதுதான் வந்து பார்ட் 8ல் இருக்குது யூனியன் டெரிட்டரிஸ். இதை பற்றி நம்ம ரொம்ப டீப்பாக படிக்கணும். அடுத்து பார்ட் 9. பார்ட் 9 எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து பற்றி பேசுது. பார்ட் 9 ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர் இது. இது ஒவ்வொன்றத்தை பற்றி நம்ம டீப்பாக பார்ப்போம். பஞ்சாயத்தை பற்றி பேசுது பார்ட் 9. பஞ்சாயத்தோட ஆர்டிக்கல் என்னது? 243லேருந்து 243O, 243லேருந்து 243O வரைக்கும். பஞ்சாயத்து அப்படிங்கிறது 243லேருந்து 243O வரைக்கும். அடுத்தது பார்ட் 9 தான் வந்து என்னது பஞ்சாயத்துன்னு பார்த்தோமா. அந்த பார்ட் 9லேயே புதுசாக கிளாஸ் ஏ அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணுறாங்க. புரியுதா? பார்ட் 9லேயே கிளாஸ் ஏ. அது என்னது? தி பார்ட் ஏங்கிறது, பார்ட் 9ல் ஏங்கிறது தி முனிசிபாலிட்டிஸ். பார்ட் 9A முனிசிபாலிட்டி பற்றி பேசுகிறது அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு ஆல்ரெடி. இதோட ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா 243ல் பி, அதிலிருந்து 243ல் பி அப்படிங்கிறதுல இருந்து 243ல் இசட்ஜி வரைக்கும், இசட்ஜி வரைக்கும்
243Pலேருந்து 243ZG வரைக்கும் வர்றது வந்து பார்த்திங்கன்னா முனிசிபாலிட்டிஸ் பார்ட் 9Aல இருக்கும். அதுக்கடுத்து பார்ட் 9லேயே பி அப்படின்னு ஒன்று உருவாக்குனாங்க. பார்ட் 9ல் பி அப்படின்னு ஒன்று உருவாக்குனாங்க. இது எதை பற்றி பேசுதுன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் பற்றி பேசுது. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் பற்றி பேசுது. 243 இதோட ஆர்டிக்கலும் நான் சொல்லிடுறேன். 243 அப்படியே கண்டினியூஷன் ஜி முடியுதா, ZH 243 ZHலேருந்து 243 ZHலேருந்து 243 ZT. இது வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட ஆர்டிக்கல். 243 ZHலேருந்து 243 ZT பார்ட் 9Bல இருக்கு. ஓகேவா? அதுக்கடுத்து பார்ட் 10 ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் 10. பார்ட் 10ல் என்ன கொடுத்துருக்காங்க? ஷெட்யூல்டு அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ். அதான் பார்ட் 10. ஷெட்யூல்டு அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ் பார்ட் 10 அப்படிங்கிறது. ஷெட்யூல் அண்ட் ட்ரைபல் எஸ்சி அண்ட் எஸ்டியோடைய ஏரியாஸ் அதை பற்றின ஆர்டிக்கல் வந்து 244. 244லேருந்து 244A ரெண்டு ஆர்டிக்கல் தான். 244 244A இந்த ரெண்டு ஆர்டிக்கல். இது வந்து 10th பார்ட்டை பற்றி பேசுது. 244 to 244A த ஷெட்யூல் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ் பற்றி பேசுகிறது. அடுத்தது பார்ட் 11. பார்ட் 11 இது எதை பற்றி பேசுது? ரிலேஷன் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ், அதாவது மத்திய மாநில உறவுகள். தெரியும்ல, மத்திய மாநில உறவுகள், ரிலேஷன்ஸ் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட். யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ், ரிலேஷன்ஸ் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். இதுதான் வந்து பார்ட் 11. ஆக்சுவலி இதை நம்ம பிரித்து பார்க்கணும். பட் அதுக்கு முன்னாடி இதோட காமன் ஆர்டிக்கல் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். 245 அங்கே 244A வரைக்கும் போச்சா? 245லேருந்து இது எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா 263 வரைக்கும். 263 245லேருந்து 263 இதை வந்து ரெண்டாக பிரிப்பாங்க. ரிலேஷன் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்டை வந்து மொத்தம் 245 to 263 வரைக்குமான ஆர்டிக்கலா இதை ரெண்டாக பிரிப்பாங்க. 1 2ன்னு போட்டுவாங்க. சாப்டர் 1 சாப்டர் 2. சாப்டர் 1 என்னென்னா சட்டமன்ற ரிலேஷன், அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா சட்டமன்ற உறவுகள். ஃபஸ்ட்டு சாப்டர் 1 லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன். லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன் சாப்டர் 1 245லேருந்து 255 வரைக்கும். இதான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன், அதாவது சட்டமன்ற உறவுகள். அதுக்கடுத்து நிர்வாக உறவுகள். சாப்டர் 2 வந்து நிர்வாக உறவுகள். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் ரெண்டாவது. 256லேருந்து 263 வரைக்கும். 256லேருந்து 263. 256லேருந்து 263. டூ 263 வரைக்கும். அடுத்தது ஸோ ரிலேஷன் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்டில் ரெண்டு சாப்டரை பிரித்து பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்ட் 12. பார்ட் 12 பார்க்க போகிறோம். அடுத்தது பார்ட் 12 எதை பற்றி பேசுது அப்படின்னா ஃபினான்ஸ், ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்டு. ஃபினான்ஸ், ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்டு, அதுக்கடுத்து சூட்ஸு, இந்த மாதிரி நிறைய. இது ஆக்சுவலி பெருசாக இம்பார்ட்டன்ட் இல்லை, சும்மா தெரிஞ்சு எழுதிக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு அப்பப்போ சும்மா பார்த்துக்கோங்க மற்றது படிக்கும்போது. இதையும் பார்ட் 12ங்கிறது ஃபினான்ஸு, ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்டு, சூட்டு. இதை பற்றி காமன் வேர்டு தான், அதனால் உங்களுக்கே புரியும். ஸோ இது பொறுத்த வரைக்கும் 264லேருந்து 300A வரைக்கும்.
264 300A 264 to 300A. இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா, அதாவது இப்போதைக்கு கீழே அப்படியே எழுதிக்கோங்க, அந்த 300A அப்படிங்கிறது மட்டும் ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு இது கீழே சும்மா எழுதிக்கோங்க, இம்பார்ட்டன்ட் போட்டு 300A அப்படிங்கிறது ரைட் டு ப்ராப்பர்ட்டி. அதாவது என்னது, சொத்துரிமை. இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்லேருந்து 300A கொண்டு வந்து வச்சுட்டாங்க ஆர்டிகல் 31 அதனால் அதை நம்ம டீப்பாகவே அதை பற்றி படிப்போம், எப்போ வச்சாங்க, ஏன் வச்சாங்கன்னு. அடுத்தது நம்ம எங்கே வந்துட்டோம், இப்போ பார்ட் 13 பார்ட் 13வது பார்ட்டுக்கு வந்துட்டோம். பார்ட் 13 இதில் எதை பற்றி சொல்கிறாங்கன்னா, இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் போய் வணிகம் பண்ணுறது, வர்த்தகம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயம், ட்ரேடு, காமர்ஸ், இன்டர்கோர்ஸ் வித்தின் டெரிட்டரி ஆஃப் இந்தியா, எங்கே வேணாலும் போய் பிஸ்னஸ் பண்ணிக்கிறது, அதை பற்றி பேசுகிற ஆர்டிகல்ஸ் வந்து. ஸோ இப்படி எழுதிக்கோங்க, பார்ட் 13 வந்து ட்ரேட் காமர்ஸ் இல்லை ட்ரேட் காமர்ஸ் வந்து வித்தின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, அவ்வளோதான் போதுமானது, நிறையெல்லாம் வேண்டாம். ட்ரேட் காமர்ஸ் வித்தின் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா, இது வந்து பார்ட் 13 இருக்குது. ஆர்டிகல் 301 307 வரைக்கும் இதை பற்றி பேசுது. 301 307 வரைக்கும் வந்து ட்ரேட் காமர்ஸ் வித்தின் டெரிட்டரி ஆஃப் இந்தியாவை பற்றி பேசுது. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம், நமக்கெல்லாம் தேவையான ஒன்று, பார்ட் 14 சர்வீசஸ். பார்ட் 14 வந்து சர்வீசஸ். என்ன சர்வீசஸ், யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சிலாம் இருக்குல்ல, யூபிஎஸ்சி, எஸ்பிஎஸ்சி, இந்த மாதிரிலாம் வருது இல்லையா, எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அது சம்மந்தமானது சர்வீஸ். அதாவது கவர்மெண்ட் ஜாப் நடத்தி அது மூலமாக கவர்மெண்ட் ஜாப் கொடுத்து வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கல்ல, அது சம்மந்தமானது சர்வீசஸ். அவ்வளோதான். பார்ட் 14 அப்படிங்கிறது சர்வீசஸ் பற்றி பேசுது. அப்போது இது என்ன ஆர்டிக்கல் கீழே வரும்னா, 308 323 வரைக்கும் இதை பற்றி தான் பேசுது. 308 323 வரைக்கும். அதில் சாப்டர் 2 சாப்டராக பிரிக்கிறாங்க. இதை ரொம்ப முக்கியம். இது சாப்டர் 1 வந்து சர்வீசஸ், அதாவது அந்த வேலைகளை பற்றியும் அந்த போஸ்டிங்கை பற்றியும் பேசுகிறது. ஆர்டிக்கல் 308 314 வரைக்கும். அதே மாதிரி சாப்டர் 2 எதை பற்றி பேசுது அப்படின்னா, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது அந்த கமிஷன் ஒன்று உருவாக்குறாங்கல்ல, அதை பற்றி பேசுது. அதில் வர்ற அதில் அப்பாயின்ட் பண்ணுற மெம்பர்ஸை பற்றி, சேர்மன் பற்றி, அவங்க நடத்துகிற எக்ஸாம்ஸை பற்றி, இதெல்லாம் பேசுகிறது. ஆர்டிகல் 315 323 வரைக்கும் இந்த ஆர்டிக்கல் வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை பற்றி பேசுது. 315 to 323 வரைக்கும் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் அதையே ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. இதுதான் வந்து பார்ட் 14 சர்வீசஸ் பற்றி பேசுகிறது. அடுத்தது பார்ட் 14 ஏன்னு ஒன்று க்ரியேட் பண்ணாங்க ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமாக. லைட்டர் நம்ம பார்த்துக்கலாம். அதை பார்ட் 14 ஏ தெரியலனா கமெண்ட்டில் பாருங்கள், நான் சின்ன சின்ன விஷயம்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பார்ட் 14 ஏ ட்ரிபுனல்ஸ் ரொம்ப முக்கியம். 1985 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி 2006 வந்து சில விஷயம் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் என்னென்னு ட்ரிபுனல்ஸை பற்றி பார்க்கும்போது பார்ப்போம். ட்ரிபுனல்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, தீர்ப்பாயங்கள். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்கிறவங்க தப்பு பண்ணால் அவங்கள விசாரிக்கிறதுக்காக ஒரு கோர்ட்டு மாதிரி ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. அதே ஸ்டேட் கவர்மெண்ட்டில் தப்பு பண்ணால் அவங்களுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே உருவாக்கியிருப்பாங்க. அதுதான் ட்ரிபுனல்ஸ், பிரச்சனையை தீர்த்து வைக்கிற இடம். ஸோ இது கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்க்கான ட்ரிபுனல்ஸ். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ட்ரிபுனல்ஸை பற்றி பேசுகிற ஆர்டிக்கல் என்னென்னா 323A 323B. இதுதான் 323A அண்ட் 323B. இது 2 ஆர்டிக்கல். அடுத்தது பார்ட் 15 இது வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் பற்றி பேசுது. பார்ட் 15 எலெக்ஷன் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே போயிடுச்சு. எலெக்ஷன் அப்படிங்கிறது எது வரைக்கும் 324ங்கிற ஆர்டிக்கல் ஆரம்பித்து 329A அப்படிங்கிற ஆர்டிக்கல் வரைக்கும் வரும். எலெக்ஷன்னா 324 329A வரைக்கும்.
அடுத்தது பார்ட் 15 வரைக்கும் பார்த்துட்டோமா. பார்ட் 16 வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு சர்டைன் கிளாஸஸ். எக்ஸாம்பிளுக்கு இப்போது எஸ்சிக்கு ராஜ்யசபாவில் இத்தனை சீட்டு ஒதுக்குறோம், எஸ்சிக்கு லோக்சபாவில் இத்தனை சீட்டு ஒதுக்குறோம், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இத்தனை சீட்டு ஒதுக்குறோம். அதே மாதிரி எஸ்டிக்கு ராஜ்யசபாவில் எவ்வளோ சீட்டு, அதே மாதிரி எஸ்டிக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எவ்வளோ சீட்டு, லோக்சபாவில் எவ்வளோ சீட்டு, ப்ளஸ் வந்து ஆங்கிலோ இந்தியனுக்கு எத்தனை சீட்டு ஒதுக்குறோம். இந்த மாதிரிலாம் பேசுகிறோம்ல, இவங்கெல்லாம் தான் வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன். இவங்களுக்கு கொடுக்குறது தான் ஸ்பெஷல் ப்ரொவிஷன். அப்போ அது பற்றி பேசுகிற பார்ட் வந்து பார்ட் 16 அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்போ ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு சர்டைன் கிளாஸஸ், அதுதான் இந்த மாதிரி இருக்கிறவங்க, சில முக்கியத்துவம் வாய்ந்தவங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடைக்கிறது இல்லை, நம்ம அவங்கள ஒதுக்கியே வச்சுருக்கோம். அப்போ அவங்கள வெளியே கொண்டு வரணும்னா அவங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் நம்ம கொடுக்கணும். அதுக்காக இந்த பார்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு சர்டைன் கிளாஸஸ் 330 ஆர்டிக்கல்லேருந்து 330ங்கிற ஆர்டிக்கல்லேருந்து 342A வரைக்கும் 330லேருந்து 342A. லேருந்து 342A. அடுத்தது பார்ட் 17. பார்ட் 17 தான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் பற்றி பேசுது. இதில் தான் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் லாங்குவேஜ் பற்றி. பார்ட் 17 அப்படிங்கிறது அஃபிஷியல் லாங்குவேஜ் பற்றி பேசக்கூடிய ஒரு பார்ட். இதுலேயும் 4 சாப்டர் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துடலாம் இப்போவே. அஃபிஷியல் லாங்குவேஜ் எவ்வளோ ஆர்டிகல்ஸ் இருக்குன்னா 343லேருந்து 351 வரைக்கும். அஃபிஷியல் லாங்குவேஜோட ஆர்டிகல்ஸ் என்னென்ன அப்படின்னா 343லேருந்து 351 வரைக்குமான ஆர்டிகல்ஸ். 343 to 351. இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கிறத பார்ப்போம். சாப்டர் 1. இதில் சாப்டர் 1 வந்து லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன். சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தனித்தனியான விஷயம் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலான அவங்க என்ன பண்ணணும்னு யோசிச்சுக்கலாம், அவங்க முடிவு எடுத்துக்கலாம். ஸ்டேட் கவர்மெண்ட் லெவலில் இவங்க முடிவு எடுத்துக்கலாம், அந்த மாதிரி. அப்போது யூனியன் அப்படின்னா லாங்குவேஜ் ஆஃப் தி யூனியன் அப்படின்னு பார்க்கும்போது 343லேருந்து 344 வரைக்கும் இந்த 2 ஆர்டிக்கலுமே யூனியனோடது. 343 344 வரைக்கும். அடுத்தது ரீஜனல் லாங்குவேஜ். ரீஜனல்னால் அந்தந்த ஸ்டேட் வந்து யூஸ் பண்ணிக்கிற ஆர்டிகல்ஸ். ரீஜனல் லாங்குவேஜ் அவங்களுக்கு வந்து 345லேருந்து 347 இந்த ஆர்டிகல்ஸ். 345லேருந்து 347 வரைக்குமான ஆர்டிக்கல் வந்து ரீஜனல் லாங்குவேஜ் பற்றி பேசுது. அடுத்தது சாப்டர் 3. ஜுடிஷியரியில், அதாவது சாப்டர் 3ல் வந்து லாங்குவேஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு அண்ட் சோஹான். புரியுதா? லாங்குவேஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், இங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் கண்டிப்பாக இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி இங்கே டீப்பாக படிப்போம். அப்போது லாங்குவேஜ் ஆஃப் த ஜுடிஷியரின்னு கூட போட்டுக்கோங்க, சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்னு, எப்படி இருந்தாலும் உங்களோட விருப்பம் தான் அது. இங்கே வந்து 348 349 349 இந்த 2 ஆர்டிக்கலுமே பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஆர்டிக்கல். அதாவது அங்கே யூஸ் பண்ண லாங்குவேஜுக்கான ஆர்டிக்கல் பண்ண வேண்டியது. அடுத்து வந்து சாப்டர் 4 ஸ்பெஷல் டைரக்டிவ். இதுலேயுமே ஸ்பெஷல் டைரக்டிவ்ஸ் இருக்குது. ஸ்பெஷல் கேசஸில் நம்ம வந்து எப்படி லாங்குவேஜஸை யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. 350 351 அவ்வளோதான், இதோட முடியுது. 350 351 350 and 351. அடுத்தது பார்ட் 18. புரியுதா? 350 351 இந்த 2 ஆர்டிக்கலுமே வந்து ஸ்பெஷல் டைரக்டிவ்ஸ் பற்றி பேசுது. இதில் அவ்வளோதான், 4 சாப்டர் முடிஞ்சது அஃபிஷியல் லாங்குவேஜில். அடுத்தது பார்ட் 18. 18வது பகுதி. அதில் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா எமர்ஜென்சி ப்ரொவிஷன்.
நேஷ்னல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சின்லாம் சொல்கிறோம்ல, அந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன் வந்து எந்த பார்ட்டில் கொடுத்துருக்காங்கன்னா பார்ட் 18ல் கொடுத்துருக்காங்க. பார்ட் 18ல் எமர்ஜென்சி ப்ரொவிஷன் பற்றி பேசுகிறாங்க. எந்த ஆர்டிக்கலில் ஸ்டார்ட் ஆகுது? 352லேருந்து 360 வரைக்குமான ப்ரொவிஷன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றினா எமர்ஜென்சி ப்ரொவிஷன். 352லேருந்து 360 வரைக்கும், 352 to 360 இது எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். அடுத்தது இப்போ வந்து நான் சொல்கிறது மட்டும் எழுதிக்கோங்க போதும். பார்ட் 20 2 எக்ஸ் போட்டுக்கோங்க, அதுதான் பார்ட் 20. பார்ட் 20ல் அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், அதாவது கான்ஸ்டியூஷனையே அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான பார்ட் வந்து எதுனா 20. கான்ஸ்டியூஷனையே அமெண்ட்மெண்ட் பண்ணுறது, அதாவது அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். 368ங்கிற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. 368. ஓகே, அடுத்து வந்து லாஸ்ட்டாக ஒன்று பார்ட் 22. மீதிலாம் நமக்கு பெருசாக தேவையில்லை. 25 வரைக்கும்லாம் எக்ஸ்ட்ராஸ் தான் இருக்கும், அதனால் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பார்ட் 22ல் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. பட் அதில் மேஜராக நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்துருப்போம், ஆத்தரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட் இன் ஹிந்தின்னு ஒன்று லாஸ்ட் கிளாஸ்க்கு முன்னாடி கிளாஸாக அப்போ என்ன பார்த்துருப்போம். அதாவது ஹிந்தி வந்து கண்டிப்பாக பயன்படுத்தணும்னு 58th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சம்திங் அதில் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? அது வந்து பார்த்திங்கன்னா இந்த 22 பார்ட்டில் தான் இருக்கும். சும்மா தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான், போதுமானது. ஆத்தரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட் இன் ஹிந்தி அப்படிங்கிறது 22ல் இருக்குது. இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும், இவ்வளோதான். பார்ட்டுங்கிறது முடிஞ்சது. இதுக்கு மேலே இருக்கிறதால அமெண்ட்மெண்ட் அது நம்ம வந்து தனியாக பார்த்துக்கலாம். பார்ட் அப்படின்னா இந்த கான்செப்டை தாண்டி கொஷின் வராது, இவ்வளோதான் நமக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ஷெட்யூல் முடிச்சிட்டோம், பார்ட் முடிச்சிட்டோம். எவ்வளோ பொறுமையாக கொண்டு போயிருக்கோன்னு பாருங்கள். இதை அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒவ்வொன்றும். சரி, ஓகே. அடுத்தது சோர்சஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற டாபிக் கம்ப்ளீட் பண்ணிடலாம். சோர்சஸ், அதாவது இப்போது 60+ கண்ட்ரியிலேருந்து நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து திருடி உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது நம்ம படிச்சிருக்கோம். கரெக்டாக லாஸ்ட் கிளாஸ்க்கு முன்னாடி பார்த்துருப்போம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்போது அதில் என்னென்ன விஷயங்களை எந்தெந்த கண்ட்ரியிலேருந்து எடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். புரியுதா? அதை நம்ம எழுதிக்கலாம். சோர்சஸ்ன்னு போட்டுக்கோங்க. சோர்சஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், அதாவது எந்தெந்த நாடுகளிலிருந்து தருவிக்கப்பட்டவை அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுக்கிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு சோர்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதிகமாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான் எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தோம். ஸோ அதையே ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. இந்திய அரசாங்க சட்டம் 1935 அப்படின்னு போட்டுக்கோங்க. அதில் வந்து என்னென்னலாம் கொண்டு வந்தாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்ன ஃபீச்சர்லாம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 கொண்டு வந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபெடரல் ஸ்கீம், அதாவது கூட்டாட்சி முறைன்னு சொல்கிறோம்ல, அந்த விஷயத்தை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 எடுத்திருக்காங்க. ஃபெடரல் ஸ்கீம் ஒன்று. அடுத்து ஆளுநர் அரசாங்கம், அதாவது ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர். மூணாவது நீதித்துறை, ஜுடிஷியரி அப்படிங்கிற கான்செப்ட் இதில் தான் கொண்டு வந்திருக்காங்க, ஜுடிஷியரி. நாலாவது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ், பொது தேர்வாணையங்கள், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ். அடுத்து 5 அடுத்தடுத்தாவே எழுதிக்கோங்க, அப்போ தான் படிக்க நல்லா இருக்கும் பார்க்க. எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், 5வது எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், அவசர கால ஆணைகள், எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். 6வது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 எடுத்ததில் கடைசியாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீட்டெயில்ஸ், அதாவது நிர்வாக தகவல்கள். இந்த 6 இன்ஃபர்மேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து எடுத்திருக்காங்க, 1935 ஆக்ட்லேருந்து. ரிப்பீட் பண்ணவா போதுமா? அடுத்தது போயிடலாமா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன். புரியுதா? பிரிட்டிஷோட கான்ஸ்டியூஷன்லேருந்து என்னென்ன எடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். அதாவது இங்கிலாந்துடைய அரசியலமைப்பு அவங்களது எழுதப்படாதது தான். பட் இருந்தாலும் அவங்க ஃபாலோ பண்ணுற விஷயங்கள்
அரசியலமைப்புங்கிறது எழுதப்படாதது, பட் ஆனால் அவங்க கவர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ அந்த பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து என்னென்னலாம் எடுத்திருக்காங்க அப்படின்னா, பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட் ஒன்று, பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட், அதாவது பாராளுமன்ற முறைன்னு சொல்கிறோம்ல நம்ம, அதிபர் முறை, பாராளுமன்ற முறை. அதில் பாராளுமன்ற முறைங்கிறது பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் நமக்கு தான் தெரியுமே. அது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம வெஸ்ட் மினிஸ்டர் கவர்மெண்ட் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல. அப்படின்னா என்னது, இங்கிலாந்தில் இருக்கிற ஒரு பிளேஸ், அது எல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட்டுங்கிறது எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அங்கேருந்து தான் எடுத்திருக்காங்க. சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லா. ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி. ஏவி டைசிங்கிறவர் இதை ப்ரூஃப் பண்ணியிருப்பார். மூணாவது லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர், லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர், சட்டமன்ற அமைப்பு, சட்டமன்ற அமைப்பு. சட்டமன்ற அமைப்பு. அடுத்தது சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை, ஒற்றை குடியுரிமை. ஒற்றை குடியுரிமை. ஒற்றை குடியுரிமை அதாவது சிங்கிள் சிட்டிசன்ஷிப். அடுத்து கேபினட் சிஸ்டம், கேபினட் சிஸ்டம், அமைச்சரவை முறை. கேபினட் சிஸ்டம்னா அமைச்சரவை முறை. அமைச்சரவை முறை. அடுத்து ப்ரெரோகேட்டிவ் ரிட்ஸ், ப்ரெரோகேட்டிவ். ப்ரெரோகேட்டிவ் ரிட்ஸ்னா என்னது, நீதித்துறை ஆணைகள், நீதித்துறை ஆணைகள். நீதித்துறை ஆணைகள் அதான் ப்ரெரோகேட்டிவ் ரிட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ், பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ். பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ். பாராளுமன்ற சலுகைகள், தமிழில் சொல்லணும்னா பாராளுமன்ற சலுகைகள். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து என்ன எடுத்தாங்கன்னா பைகேமரலிசம், பைகேமரலிசம் அப்படின்னா என்னது, பைகேமரலிசம் தட் மீன்ஸ் இரட்டை ஆட்சின்னு சொல்லுவாங்கள்ல. ஈரவை இல்லைனா ஈரவைன்னு எழுதிக்கோங்க. பைகேமரலிசம்னா ஈரவை, மேலவை கீழவை, ராஜ்யசபா லோக்சபா சொல்கிறோம்ல, அதுதான் பைகேமரலிசம். அடுத்து யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து, அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து என்ன எடுத்திருக்காங்க, இருக்கிறதே 7 பார்ட்டு தான், அதுலேருந்து என்ன எடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். யூஎஸ் கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தது ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்னது, அடிப்படை உரிமைகள். யூஎஸ் கான்ஸ்டியூஷன் அப்படி அதிலிருந்து என்ன எடுத்திருக்காங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி. தட் மீன்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரினா என்னது, நீதித்துறையின் சுதந்திரம், நீதித்துறையோட சுதந்திரம். நீதித்துறையோட சுதந்திரம் தான் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி. அடுத்து ஜுடிக்கல் ரிவ்யூ. இதுதான் நான் சொன்னேன், ஜுடிக்கல் ரிவ்யூ ஆர்டிகல் 31B அப்படிங்கிற கான்செப்டில் பார்த்தோமா. என்னது, ஏதாவது ஒரு சட்டத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இதில் 9th ஷெடியூலில் ஒழிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னா அதை வந்து கோர்ட்டால் ஜுடிக்கல் ரிவ்யூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் தான் வந்து யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. ஜுடிக்கல் ரிவ்யூ, நீதிமன்ற மறு அதிகாரம்னு போட்டுக்கோங்க, நீதிமன்ற
மறு அதிகாரம், ஜுடிக்கல் ரிவ்யூ. அடுத்து இம்பீச்மெண்ட் ஆஃப் த பிரசிடென்ட். இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்னா என்னது? குடியரசுத் தலைவரின் பதவி நீக்க முறை. குடியரசுத் தலைவரின் பதவி நீக்க முறை, இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட். அதுவும் யூஎஸ் கான்ஸ்டியூஷன் தான். அடுத்து வந்து ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ். ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ், அதாவது உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி நீக்கம் அப்படிங்கிறதும் யூஎஸ் கான்ஸ்டியூஷன். உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி நீக்கம், அதுவும் யூஎஸ் கான்ஸ்டியூஷன். அண்ட் லாஸ்ட் ஒன், போஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட். போஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசுத் தலைவரின் அலுவலகம் அல்லது அப்படி வராது, துணை குடியரசுத் தலைவருடைய பதவி, துணை குடியரசுத் தலைவரின் பதவி, அதுவும் வந்து யூஎஸ் கான்ஸ்டியூஷன். இதோட யூஎஸ் கான்ஸ்டியூஷன் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்தது ஐரிஷ். ஐரிஷ் கான்ஸ்டியூஷன். ஐரிஷ் மீன்ஸ் அயர்லாந்து. அயர்லாந்து அரசியலமைப்புலேருந்து என்ன எடுத்திருக்காங்க? ஐரிஷ் கான்ஸ்டியூஷன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு ஒன்று பார்த்தோம்ல, அது வந்து ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. டிபிஎஸ்பிங்கிறது டைரக்டாக ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா. நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா. இப்போ ராஜ்யசபாவுக்கு வந்து தேர்ந்தெடுக்கிறாங்கள ஆட்களை, 250 பேர்னா அது தேர்ந்தெடுக்கிறாங்களா, அந்த நாமினேஷனை தான் சொல்கிறாங்க. அதாவது எப்படி சொல்லலாம்னா மாநிலங்களவை தேர்ந்தெடுப்பு முறை அல்லது ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை, ராஜ்யசபாவிற்கு தேர்ந்தெடுக்கும் முறை, நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா. லாஸ்ட் ஒன், ஐரிஷில் லாஸ்ட் ஒன், மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். ஐரிஷில் லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். அதாவது குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான முறை, மெத்தட் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா ஐரிஷ்லேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்தது கெனடியன் கான்ஸ்டியூஷன். கனடாவிலேருந்து என்னெல்லாம் எடுத்திருக்காங்க? கெனடியன் கான்ஸ்டியூஷன். கெனடியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து ஃபெடரேஷன் வித் எ ஸ்ட்ராங் சென்டர். ஃபெடரேஷன் வித் எ ஸ்ட்ராங் சென்டர், அதாவது மத்திய ஆட்சியுடன் கூடிய கூட்டாட்சி முறை. மத்திய ஆட்சியுடன் கூடிய கூட்டாட்சி முறை, அதான் ஃபெடரேஷன் வித் எ ஸ்ட்ராங் சென்டர். ஃபெடரேஷன் வித் எ ஸ்ட்ராங் சென்டர். அடுத்தது வெஸ்டிங் ஆஃப், எழுதிருங்க ஃபர்ஸ்ட், வெஸ்டிங் ஆஃப் ஜுடிஷியரி பவர். வெஸ்டிங் ஆஃப் ரெசிடிவரி பவர்ஸ். ரெசிடிவரி பவர்ஸ்னால் நான் சொன்னேன்ல, இந்த லிஸ்ட் அப்படின்னு ஒன்று பார்த்தோமா நம்ம 7th ஷெட்யூலில் லிஸ்ட்டுன்னு ஒன்று பார்த்தோம். சென்ட்ரல் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த கன்கரண்ட் லிஸ்ட்டை தான் நம்ம வந்து ரெசிடிவரி பவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது ப்ளஸ் வந்து இது எதுலேயுமே வராதது, இதில் எதுவுமே வராத சில பவர் இருக்குல்ல, அதுதான் ரெசிடிவரி பவர்ஸ் ஆக்சுவலி. அப்போ இது எல்லாத்துக்கும் வந்து யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான், இன்கேஸ் ஆஃப் எனி கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா. அதுதான் சொல்கிறாங்க, அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிறது கெனடியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. புரியுதா? வெஸ்டிங் ஆஃப் ரெசிடிவரி பவர்ஸ் இன் தி சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதாவது எஞ்சிய அதிகாரங்கள் மக்களவையிடம் இருத்தல், எஞ்சிய அதிகாரம் மக்களவையிடம் இருத்தல் அப்படிங்கிற கான்செப்டை வந்து கனடாலேருந்து எடுத்திருக்காங்க. கான்செப்ட் அதாவது வெஸ்டிங் ஆஃப் ரெசிடியூவரி பவர்ஸ் இன் தி சென்டர். ரெசிடியூவல் அப்படின்னா விடுபட்ட அதிகாரம், அந்த மாதிரி எஞ்சிய அதிகாரம். அடுத்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர்ஸ் பை த சென்டர். அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர், அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஆளுநர்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் அப்பாயிண்ட் பண்ணுறது யார்? பிரசிடென்ட்டு. அப்படிங்கிற ஒரு சிஸ்டமை கனடாவில் இருக்கிற கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர்ஸ் பை த சென்டர். அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர்ஸ் பை தி சென்டர். அடுத்தது லாஸ்ட்டாக போதும், இந்தளவுக்கு போதும், கனடாவில் பொறுத்த வரைக்கும் போதும். அடுத்து ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து என்ன எடுத்திருக்காங்க? ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டு பார்த்தீங்களா, லிஸ்ட்டில் வந்து 3ஆவதாக ஒன்று இருந்துச்சா, பொதுப்பட்டியல், அது வந்து ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது, கன்கரண்ட் லிஸ்ட் வந்து ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன். அடுத்து ரொம்ப முக்கியம், இதில் பார்த்தோன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான். என்னது அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் காமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ். ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேடு, காமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ். அதாவது இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் நம்ம வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வியாபாரம் பண்ணிக்கலாம், வணிகம் வர்த்தகம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம், அதுக்கு வந்து எந்த ஒரு தடையும் கிடையாது அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன். அதுக்கடுத்து லாஸ்ட்டு ஆஸ்திரேலியனில் என்னென்னா ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் 2 houses of parliament. Joint sitting of the 2 houses of the parliament. Joint sitting of the 2 houses of the parliament. அது என்ன ஜாயிண்ட் சிட்டிங் அப்படின்னா, இப்போது ஒரு பில் இப்போ வந்து மான்சூன் செஷன் போயிட்டுருக்கு இல்லையா, இப்போ இன்கேஸ் வந்து ஒரு பில்லு ராஜ்யசபாவில் நிறைவேற்றி லோக்சபா கையில் கொடுக்குறாங்க, லோக்சபா நிறைவேற்றி ராஜ்யசபா கையில் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பில் வந்து இவங்க சிக்னேச்சர் பண்ணாமல் அப்படியே ஒத்தி வச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா 2 பேருக்கும் இடையில பிரச்சனை வர ஆரம்பிக்குது. அப்போது அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது பிரசிடென்ட் என்ன பண்ணுவாருன்னா 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு ஒன்றா உட்கார வச்சு பேசி அதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறது. அதுக்கு பேர் தான் ஜாயிண்ட் செஷன். 2 பேரையும் ஒன்றா உட்கார வச்சு முடிவு எடுக்கிறது. அந்த மாதிரி ஜாயிண்ட் செஷன் இது வரைக்கும் இந்தியாவில் ஒரு 3 டைம் மட்டும்தான் நடந்திருக்கு. ஒரு பேங்கிங் அமெண்ட்மெண்ட் பில்லு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெரரிசம் பில்லு, இது மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் பில்லு, இந்த 3 பில்லுக்கு மட்டும்தான் வந்து இது வரைக்கும் ஜாயிண்ட் செஷனே கூட்டியிருக்காங்க. வேறு எதுக்குமே கூட்டினதே கிடையாது இந்தியாவில். 3 சட்டத்துக்கு மட்டும்தான். அதை பற்றியும் நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஸோ ஜாயிண்ட் செஷன் ஆஃப் தி 2 houses ஆஃப் பார்லிமெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் எங்கே கொண்டு வந்தாங்க? ஜாயிண்ட் செஷனுங்கிற ஒரு விஷயத்தை ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷனாக அதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது வந்து அடுத்த நாடு வெய்மர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஜெர்மனி. ஜெர்மனியோட கான்ஸ்டியூஷன். ஜெர்மனியோட கான்ஸ்டியூஷன்லேருந்து என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஆக்சுவலி ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன், அதுக்கப்புறம் இதை சொல்கிறேன். ஜெர்மனி கான்ஸ்டியூஷன்லேருந்து கொண்டு வந்தது ஒன்றும் கிடையாது. இப்போது இந்தியா ஃபுல்லாவோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்டேட்லையோ எமர்ஜென்சி ப்ரொவிஷன் வந்து அப்ளிகபிள் ஆயிடுது. அப்படின்னா ஒரு சில ஃபண்டமெண்டல் ரைட்டு மட்டும் நமக்கு கிடைக்காது. புரியுதுங்களா? எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்டும் எமர்ஜென்சி அப்போ கிடைக்கும்னு கிடையாது. ஒரு சிலது நமக்கு வந்து கிடைக்காது. அப்போது எந்தெந்த ஆர்டிக்கல்லாம் வந்து நிறுத்தி வைக்க முடியும் எமர்ஜென்சி பவர் அப்போது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை தான் ஜெர்மனிலேருந்து எடுத்திருக்காங்க. அதாவது சொல்கிறேன், எழுதிக்கோங்க. எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு ஃபண்டமெண்டல் சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க, எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
இன்கேஸ் ஒரு எமர்ஜென்சி போடுறாங்க அப்படின்னா இந்தியாவில் அந்த டைமில் எந்தெந்த ஃபண்டமெண்டல் ரைட்லாம் சஸ்பெண்ட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்குறோமோ அதெல்லாம் எங்கேருந்து கொண்டு வராங்க இப்படி ஒரு கான்செப்ட்னா ஜெர்மனியோட வெய்மர் கான்ஸ்டியூஷன்லேருந்து கொண்டு வராங்க. அது ஜெர்மனியோட தான் வெய்மர் அப்படின்னு சொல்கிறோம், நம்ம வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தது சோவியத் கான்ஸ்டியூஷன். சோவியத் கான்ஸ்டியூஷன், ரஷ்யன் கான்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா, அதுலேருந்து என்னென்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னொரு 3 கண்ட்ரி தான் இருக்குது, முடிய போகுது. சோவியத் ரஷ்யாவோட கான்ஸ்டியூஷன்லேருந்து ஃபண்டமெண்டல் டியூட்டி அடிப்படை கடமைகளை கொண்டு வந்திருக்காங்க. அடிப்படை முன்ன பார்த்தது அடிப்படை உரிமை, அது அமெரிக்கா. இங்கே பார்க்குறது அடிப்படை கடமை, ஃபண்டமெண்டல் டியூட்டி, சோவியத்துலேருந்து. அடுத்தது நீதித்துறை தொடர்பான சில வார்த்தைகள், அதாவது ஐடியல் ஆஃப் ஜஸ்டிஸ். என்னென்ன ஐடியல்? சோஷியல், எக்கானமிக் அண்ட் பொலிட்டிக்கல். புரியுதா? ஐடியல் ஆஃப் ஜஸ்டிஸ் இன் த ப்ரீஆம்பிள். ஃபர்ஸ்ட் இதை போட்டுக்கோங்க, ஐடியல் ஆஃப் ஜஸ்டிஸ் இன் தி ப்ரீஆம்பிள். அதாவது முகப்புரையில் நீதித்துறை மாண்புகளை ஆட் பண்ணியிருக்காங்க. புரியுதா? முகப்புரையில் நீதித்துறை மாண்புகளை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன மாண்புகள் அப்படின்னா சோஷியல், எக்கானமிக் அண்ட் பொலிட்டிக்கல். சமூக, பொருளாதார மற்றும் அரசியல். இந்த 3 வார்த்தையை ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது சமூக, பொருளாதார மற்றும் அரசியல், இந்த 3 விஷயத்தையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டி அண்ட் தி ஐடியல் ஆஃப் ஜஸ்டிஸ் இன் தி ப்ரீஆம்பிள். என்னென்ன? சோஷியல், எக்கானமிக் அண்ட் பொலிட்டிக்கல். அவ்வளோதான். அடுத்தது ஃப்ரெஞ்ச் கான்ஸ்டியூஷன். ஃப்ரெஞ்ச் அரசாங்கத்துடைய அரசியலமைப்பிலிருந்து என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா ரிப்பப்ளிக். ஃபஸ்ட்டு முக்கியம் ரிப்பப்ளிக். நம்ம கான்ஸ்டியூஷனில் ப்ரீஆம்பிளில் ரிப்பப்ளிக்னு ஒரு வார்த்தை இருக்குது, குடியரசு அப்படின்னு. அந்த வார்த்தையை எங்கேருந்து எடுத்தாங்கன்னா ஃப்ரெஞ்ச் கான்ஸ்டியூஷன், ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் டைமில் ஃப்ரெஞ்ச் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருப்பாங்க ரிப்பப்ளிக். அதுக்கடுத்து ஐடியல் ஆஃப் லிபர்ட்டி, சுதந்திரத்தின் மாண்புகள். ஐடியல் ஆஃப் லிபர்ட்டி. அதுக்கடுத்து ஈக்குவாலிட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி இன் தி ப்ரீஆம்பிள். புரியுதா? முகப்புரையில் இருக்கிற லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, இந்த 3 வார்த்தையும் ஃப்ரெஞ்சிலேருந்து எடுத்தாங்க. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டினா என்னென்னா சகோதரத்துவம்னு சொல்லுவாங்க. இந்த 3 வார்த்தையாக ஃப்ரெஞ்சில் இருந்து. அடுத்து சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டியூஷன். தென்னாப்பிரிக்காலேருந்து என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்கா கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம பார்த்தோம்ல, கான்ஸ்டியூஷனையே அமெண்ட் பண்ண முடியும்னு சொன்னால ஆர்டிகல் 368ன்னு ஒரு ஆர்டிகல் கொடுத்துருப்பான்ல, அந்த ப்ரொசீஜர் சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து எடுத்திருக்காங்க. அதாவது ப்ரொசீஜர் ஃபார் அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். கிளியரா? ப்ரொசீஜர் ஃபார் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும்னு நம்ம சொல்கிறோம், அது அப்படி ஒரு கான்செப்டை எங்கேருந்து எடுத்தாங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. அது கூடயே வேறு என்ன எடுத்திருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்தனா எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபாவுடைய எலெக்ஷன் நடத்துகிறோம் இல்லையா, ஒரு மெம்பரை சூஸ் பண்ணுறதுக்கு, அந்த கான்செப்டையும் சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதோட அது முடிஞ்சது, சவுத் ஆஃப்ரிக்கா முடிஞ்சது. ஸோ அது என்னதுன்னா எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா. புரியுதா? அது நல்லா எழுதிக்கோங்க கரெக்டாக. அடுத்து லாஸ்ட்டாக ஜப்பானீஸ் கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. சட்டத்தை நிலைநிறுத்துதல் அப்படிங்கிற மாதிரி வரும். ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா ஜப்பானீஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்காங்க.
ஸோ இவ்வளோ தான் சோர்சஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது. ஒவ்வொரு விஷயமும் எந்தெந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இது தெளிவாக இருக்கணும், இதில் மறக்கக்கூடாது. நான் ஒரு கொஞ்சம் முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு கொடுக்குறேன் முடித்த வரைக்கும். அதில் எவ்வளோ ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். அதனால் ஒவ்வொரு கிளாஸ் முடியும் போதும் படிச்சுக்கிட்டே வாங்க ரெகுலராக. ஓகேவா? ஓகே, இன்றைக்கி போதுமானது.